கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகர பகுதியில் குறிப்பாக ராம் நகரை மையமாக வைத்து இந்த பகுதியில் இந்த மாபெரும் இணைப்பு விழா நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை தம்பி சிபி சகோதரர் கார்த்திக் அவர்களே, அபய் தொரப்பள்ளியைச் சேர்ந்த அபய் அவர்களே, ராம்நகர் நவீன் அவர்களே, ராம்நகர் கிரேன் அவர்களே, வேரண்டப்பள்ளி ஜவஹர் என்கிற ஹரீஷ் அவர்களே, ராம்நகர் வினோத் அவர்களே, ராம்நகர் சஞ்சய் அவர்களே, என்ஜிஓ காலனி முருகேஷ் அவர்களே, வேட்டப்பள்ளி கோவிந்தன் அவர்களே, ராம்நகர் திவாகர் அவர்களே, ராம்நகர் நரேந்திரன் அவர்களே, ராம்நகர் நாராயணன் அவர்களே, ராம்நகர் சதீஷ் அவர்களே, ராம்நகர் புட்டா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னை இங்கு அறிமுகம் செய்து பேசி வைத்திருக்கின்ற எழுத்தாளர், சிந்தனையாளர், கவிஞர் என்று பன்முகை ஆளுமைகளை கொன்ற அருமை சகோதரர் பரஞ்சோதி பாண்டியன் அவர்களே, இந்த ராம்நகர் பகுதியினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சியினுடைய உறுப்பினர் மிகு மஞ்சம்மா அவர்களே, அருமை சகோதரர் கிரிபாபு அவர்களே, சாலம்மா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்முடைய அருமை சகோதரர் கார்த்திக் அவர்களை தொடர்பெடுத்து இந்த இணைப்பு விழா கூட்டத்தில் ஒழுங்கு செய்து கொண்டிருக்கின்ற கட்சியின் தலைமை நிலை செயலாளர் அருமை சகோதரர் நம்முடைய கனல் கண்ணன் அவர்களே, ஊடகப் பிரிவு தம்பி குமரவேல் அவர்களே, என்னோடு வருகின்றிருக்கின்ற இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர்களே, முன்னாள் மாநில மாவட்ட நகர மாநகர பொறுப்பாளர்களே, ஒன்றிய பேரூராட்சியின் பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சி இங்கு நடைபெறுவதற்கு காரணமாக அருமை தம்பி கார்த்திக் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் இன்றைக்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். அதனால் முதலில் கார்த்திக் அவர்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய அவருடைய தாய்க்கும் அவருடைய அருமை சகோதரர்களுக்கும் அவருடைய உறவுகளுக்கும் முதலில் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு காரணம், இந்த ராம்நகர் பகுதி உள்ளிட்ட நான் குறிப்பிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் இந்த வீதி முழுவதும் ஒரு 1000க்கு மேற்பட்ட புதிய உறவுகளை தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு உறவுகளாக எனக்கு அறிமுகம் செய்து அவர்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைக்கின்ற இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்தமைக்காகவும், தமிழ்நாட்டின் கடகோடி மாவட்டமாகவும் அண்டை மாநிலமான கர்நாடக மாநிலத்தின் எல்லை மாவட்டமாகவும் இருக்கிற எமது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த ஒசூர் மாநகர பகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான உறவுகள் இருக்கிறார்கள். அந்த உறவுகளோடு இந்த ஒசூர் மாநகர் பகுதியில் குறிப்பாக ராம்நகர் என்கிற இந்த பகுதியை மையமாக வைத்து 1000க்கு மேற்பட்ட என் இளைய தலைமுறையும் தாய்மார்களையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்துக் கொள்வதிலே நான் மனநிறைவடைகிறேன். அதற்காக வருகை தந்த உங்கள் அனைவரையும் இருகரங்கூப்பி வணங்குகிறேன். இந்த பொதுக்கூட்டத்தின் காரணமாக கொஞ்சம் பேருந்துகள் வாகனங்கள் நெருக்கடிக்கு உள்ளாகினால் அதை பொதுமக்கள் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ள வேண்டும், வணிக பெருமக்களும் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று நேரத்திலே தெரிவித்து இதற்கு உரிய அனுமதியை வழங்கிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், நம்முடைய சப் கலெக்டர் அவர்களுக்கும், நம்முடைய டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட காவல்துறை ஆய்வாளர்களுக்கும், தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கிற தேர்தல் அலுவல் பெருமக்களுக்கும்
வருகை தந்து செய்தியை சேகரித்துக் கொண்டிருக்கிற எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் முதலில் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இந்த கூட்டம் நடக்கிற இந்த இடத்தில் இங்கே எனக்கு இடது பக்கமாக கார்த்திக் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். எப்போதெல்லாம் நான் ஓசூர் மாநகரத்திற்கு வருகிறோனோ அல்லது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வருகிறோனோ அப்போதெல்லாம் எனதோடு வலது பக்கத்தில் வந்து அமர்ந்து எல்லையில் வந்து என்னை வரவேற்று எமது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி ஒரு அகால விபத்தின் காரணமாக இன்றைக்கு எம்மோடு இல்லாமல் இருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட செயலாளர் என் அருமைக்குரிய சகோதரன் சபரி அவர்கள் இன்றைக்கு எங்களோடு இல்லை. அதுபோன்று திடீரென்று ஒரு அகால மரணமாக பாரதி ராமச்சந்திரன் என்கிற எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அவர்களும் இறந்து விட்டார்கள். ஒரே ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் 2 மாவட்ட செயலாளர்களை பலி கொடுத்து இந்த கட்சியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு நான் எவ்வளவு துன்பப்படுகிறேன் என்பதை நான் அறிவேன். ஒரு கட்சியில் ஒரு நிர்வாகி இல்லை என்று சொன்னால் அந்த நிர்வாகி மிகச்சிறப்பாக பணியாற்றி தொடர்ந்து என் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உழைத்திட்ட ஒருவரை நான் இழந்து தவிர்க்கிற போதும் எனக்கு ஏற்படுகின்ற துன்பத்தை காட்டிலும் துயரத்தை காட்டிலும் அருமை சகோதரர் சபரி அவர்களை இழந்து தவிர்க்கும் அவருடைய மனைவி, அவருடைய குழந்தை செல்வங்கள், அவருடைய உறவினர்கள், அவருடைய நண்பர்கள் அவர்கள் எவ்வளவு பெரிய மீளா துயரத்திற்கு உள்ளாகி இருப்பார்கள் என்பதை நான் அறிவேன். அருமை சகோதரர் பாரதி ராமச்சந்திரையும் நான் இழந்த போதும் அவருடைய கிராமத்திற்கு இல்லத்திற்கு நேரடியாக சென்றேன். நம்முடைய சபரி அவர்கள் பிறந்த கிராமத்திற்கும் நேரடியாக சென்றேன். அந்த உற்றார் உறவினர்கள் மாரடித்துக் கொண்டு இப்படி அநியாயமாக எங்களை விட்டு பிரிந்து விட்டாயே என்று கதறி கதறி அழுகின்ற அந்த காட்சி என் கண் முன்னாலே இருக்கிறது. நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 மாவட்ட செயலாளர்களை இழந்துவிட்டு மிகப்பெரிய உளவில் ரீதியாக மன ரீதியாக பாதிப்புக்கு உள்ளாகியிருந்த நேரத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்ற வகையில், ஆறுதல் சொல்லுகின்ற வகையில் இந்த ஓசூர் மாநகரத்தில் இருந்து அருமை தம்பி கார்த்திக் அவர்கள் சென்னையில் என்னை வந்து சந்தித்து ஆயிரக்கணக்கான பொதுமக்களோடு நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் என்னை இணைத்துக் கொள்ளுகிறேன். எனது தாயார் அவர்கள் அந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். நாங்கள் இந்த பகுதி மக்களினுடைய செல்வாக்கை பெற்று எந்த ஒரு பிரிதொரு கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்று மக்களின் மனங்களையும் மக்களுடைய ஆதரவையும் பெற்றிருக்கிறோம். ஆதலால் அண்ணா நாங்கள் உங்கள் கட்சியில் இணைய விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். நான் உடனே அவரை கேட்டேன், இன்னைக்கு ஒரு மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் அவர் நினைச்சா ஆண்டு கொண்டிருக்கிற திமுகவில் போய் சேரலாம், அல்லது ஆண்டு அண்ணா திமுகவில் சேரலாம், அல்லது டெல்லி ஆண்டுகின்ற மோடி கட்சியில் போய் சேரலாம், அல்லனா ஏதாவது தமிழ்நாட்டில் நிறைய சாதி கட்சிகள் இருக்கு போய் சேரலாம். ஆனால் 156 கட்சிகளில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு இயங்கி வருகின்ற அரசியல் கட்சிகளில் 155 அரசியல் கட்சிகளை புறந்தள்ளி தமிழக வாழ்வுரிமை கட்சியை கார்த்திக்கும் அவருடைய சகோதரர்களும் அவருடைய நண்பர்களும் அவருடைய தாயும் அவருடைய மனைவியும் அவருடைய உறவுகளும் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருக்கு நல்ல நண்பர்கள், நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் அவருக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்பதாகவே தான் நான் அறிகிறேன். காரணம், இன்றைய தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இன்றைக்கு என்னை விட மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த மண்ணில் இருக்கிறது. என்னை விட கார்த்திக் அவர்களுக்கு பணம் கொடுப்பதற்கும் பதவி ஆசையை காட்டி வளர்ப்பதற்கும் வளைத்து போடுவதற்கும் ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் அருமை தம்பி கார்த்திக் அவர்களும் அவருடைய நண்பர்கள் மேடையிலே வீற்றிருக்கிற இளம் சிப்பாய்களாக இருக்கிற எல்லாரும் பாருங்க, எல்லாம் இளைய தலைமுறை, யாருக்கும் 35 வயசு தாண்டி கிடையாது. இங்க நிக்கிற எல்லா கூட்டமும் பாருங்க வந்து அமர்ந்திருக்கிற மாணவர்களாக இருக்கிறாங்க. ஆக எல்லா இளைஞர்களின் கூட்டமாக இருக்கிறார்கள். ஒரு சரியான இளைஞர் கூட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்து தமிழ் சமூகத்திற்காக போராடுகின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கிற இந்த குடும்பத்தில் தங்களை இணைத்துக் கொள்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் இந்த நேரத்திலே நான் என்னுடைய வணக்கத்தையும் நெஞ்சார்ந்த நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் அருமை உறவுகளே, முதலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்றால் என்ன?
இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது இது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காகவோ குறிப்பிட்ட மதத்திற்காகவோ குறிப்பிட்ட மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற ஒரு அரசியல் கட்சி அல்ல. இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது இங்கே ஒசூர் பார்டர், கர்நாடக எல்லை பார்டரிலிருந்து தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் ஆந்திராவின் எல்லையாக வைத்திருக்கிற கும்மிடிப்பூண்டி வரையிலும் பறந்துபட்டு இந்த நிலத்தில் வாழ்கின்ற 7 கோடி மக்களின் வாழ்வுரிமைக்காகவும் அனைத்து மக்களையும் உள்ளடக்கி ஒரு மாற்று அரசியலை, லஞ்சம், லாவண்யம், ஊழல், சாதி சண்டை, மத சண்டை இல்லாத ஒரு மாற்று அரசியலை, கஞ்சா இல்லாத, போதை இல்லாத, போதை மாத்திரை இல்லாத, மணல் கொள்ளை அடிக்காத, மலையை குடைஞ்சி விற்காத, தாது மணல்களை கொள்ளையடிக்காத, கனிம வளங்களை சுரண்டாத ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணில் உருவாக்குவதற்காக தொடர்ந்து 12 ஆண்டு காலமாக பல்லாயிரக்கணக்கான மக்களை, வெகு மக்களை அணிதிரட்டி இந்த ஆளுகின்ற அரசுகளை எதிர்த்து போராட்ட களத்தில் இறங்கி போராடி வருகிற ஒரு அரசியல் பேர் இயக்கம் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை முதலில் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கே வருகின்றிருக்கக்கூடிய இளைஞர்களும் எனது உரையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொதுமக்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சி 156 கட்சி இருக்கு, வேல்முருகனுக்கு ஒரு கட்சி தேவையா அப்படி என்று சிலர் எண்ணலாம். ஆனால் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடங்கி இந்த 12 ஆண்டு காலத்தில் இங்கே யாராவது மாற்று கட்சி நண்பர்கள், நீங்க 12 வருஷமாச்சு கட்சி தொடங்கின்னு சொல்றீங்க, இப்ப எம்எல்ஏவா வேற நீங்க சட்டமன்றத்தில் இருக்கிறீங்க, நீங்க என்ன சாதனை செய்திருக்கிறீங்க, இங்க எதற்கு கார்த்திக்கும் அவருடைய தம்பியும் அவருடைய தாயும் அவருடைய நண்பர்களும் அவருடைய உறவுகளும் எதுக்காக நாங்க 1000 பேர் உங்க கட்சியில சேரணும் அப்படி என்று ஒரு கேள்வி வைத்தால், முதலில் அந்த கேள்விக்கான விடை சாதி மதம் எல்லாவற்றையும் கடந்து இங்கு உட்கார்ந்து இருக்கிற அத்தனை குடும்பத்து பிள்ளை செல்வங்களுக்கும் இந்த மண்ணின் அரசாங்க வேலை வேண்டும் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு சட்டமன்றத்தில் போராடி அதை கொண்டு வந்தவன் வேல்முருகன் என்பதை முதலில் இங்கு நான் பெருமிதத்தோடு பதிவு செய்கிறேன். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மனால அரசாங்கம் வேலை கொடுக்கலையா அப்படின்னு. கொடுத்தாங்க ஒரு காலத்துல. ஆனா சமீபத்தில் என்ன செஞ்சாங்கன்னாக்கா, இந்தியாவை சேர்ந்த எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டு அரசு பதவிகளுக்கு வரலாம், டிஎன்பிசி தேர்வை எழுதலாம். அப்படி தேர்வு எழுதி அவங்க வெற்றி பெற்றா அவங்களுக்கு சப் கலெக்டர் பதவியிலிருந்து, மேஜிஸ்ட்ரேட்ல இருந்து, டிஎஸ்பில இருந்து, தாசில்தார்ல இருந்து, ஆர்ஐல இருந்து, மணியகரன் சொல்லக்கூடிய விஓல இருந்து எல்லா பதவிகளும் அவருக்கு தரலாம் அப்படி என்கிற ஒரு சட்ட திருத்தத்தை செய்யப்பட்டு கடந்த கால அதிமுக ஆட்சியிலே இந்த மண்ணின் மக்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த வேலை வாய்ப்பு உரிமை பறிக்கப்பட்டது. அப்படி பறிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தான் கோட்டையை நோக்கி லட்சக்கணக்கான மக்களை திரட்டி, டிஎன்பிசி என்கிற அலுவலகத்தை பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி போராடி, என் அருமை தாய் தமிழ் சமூகத்தின் உறவுகளே, உங்களின் எதிர்கால இளைய தலைமுறை, உங்களின் பிள்ளை செல்வங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு உரிமையை எங்கேயோ இருந்து வடநாட்டு இந்திக்காரன் கைப்பற்றிக் கொள்ளுகிறான், அபகரித்துக் கொள்ளுகிறான். இது கூடாது. இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற இந்த மண்ணில் வாழுகின்ற நமது பிள்ளை செல்வங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தை முன்னெடுத்து அதை சட்ட ரீதியாக சாதித்து இன்றைக்கு காட்டிய ஒரு இயக்கம் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை நான் இங்கு பதிவு செய்கிறேன். எனது அருமை இளைய தலைமுறை, நாளைக்கு போய் யாராச்சும் உங்களை நீங்க வேல்முருகன் கட்சியில் சேர்ந்தீங்க, எதுக்காக சேர்ந்தீங்க, எதுக்காக அந்த கட்சி உங்களை பிடிச்சிருக்குன்னு கேட்டா நீங்க இந்த ஒரு காரணத்தை சொன்னாலே போதும். இது இங்க இருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். தமிழக சட்டமன்றத்தில் இதற்காக வாதாடி, இதற்காக போராடி, கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொடுத்து, ஒத்திவைப்பு தீர்மானங்கள் கொடுத்து, தமிழ்நாடு முழுக்க என் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உறவுகளை அணிதிரட்டி தொடர்ச்சியான போராட்டங்களின் ஊடாக என் மக்களுக்கான தமிழக அரசின் வேலை வாய்ப்பு உரிமையை பாதுகாத்திருக்கிறோம். அடுத்தது ஒன்றிய அரசு, டெல்லி அரசு, மத்திய அரசு. இந்த ஒன்றிய மத்திய அரசு இன்னைக்கு நீங்க ஒசூர்ல எடுத்துக்கங்க, ரயில்வே ஸ்டேஷனை போய் பாருங்க, சென்னையில் இருக்கிற ரயில் பெட்டி தொழிற்சாலையை போய் பாருங்க, திருச்சியில் இருக்கிற வெடிமருந்து துப்பாக்கி தொழிற்சாலையை போய் பாருங்க, வேலூர்ல இருக்கிற வெடிமருந்து தொழிற்சாலையை போய் பாருங்க, சென்னை விமான நிலையத்தை போய் பாருங்க, சென்னை ஹார்பரை போய் பாருங்க, சென்னையில் இருக்கிற மத்திய அரசு வருமான வரித்துறை அலுவலகத்தை போய் பாருங்க, ஒசூர்ல இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இருக்கிற இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இதுல எல்லாவற்றிலையும் போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரும்பான்மையா மேனேஜராக, அசிஸ்டன்ட் மேனேஜராக, ரயில்வே துறையில ஜிஎம் ஆக, ஏசிஎம் ஆக, டிக்கெட் பரிசோதகராக அல்லது இன்ஜின் ஓட்டுநராக எல்லா பதவிகளிலும் இருக்கிற முகங்கள்
ஏன் கிராமப்புறங்களில் இருக்கிற ரயில்வே கேட்ல அந்த கேட் கீப்பர் என்று சொல்லக்கூடிய பதவிகளை கூட இங்கே உட்கார்ந்து இருக்கிற என் தமிழ்நாட்டு உறவுகளாக இருக்கிற உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வேலையை 2000 மைலுக்கு இருந்து வட இந்தியர்களை வந்து இங்கு இறக்கி இந்த வேலைகளை அனைத்தையும் அவர்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்களே, அது தவறு. இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்குத்தான் ஒன்றிய மத்திய அரசு பதவிகளில் தர வேண்டும் என்று கடந்த 12 ஆண்டுகளாக தொடர்ந்து மத்திய அரசு அலுவலகங்களுக்கு எதிராக சமரசமற்று போராடி ஒரு மாபெரும் சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுக்கிற ஒரு அரசியல் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை இங்கு நான் பெருமிதத்தோடு பதிவு செய்கிறேன். சரி, மத்திய அரசு அலுவலகத்தில் அப்படி நீங்க எல்லாம் ஒசூர்ல இருக்கிறீங்க. இந்த ஒசூர் பார்டர்ல டாடா கம்பெனி இருக்கு, அசோக் லேலண்ட் இருக்கு, நிறைய ஷிப்காட் வளாகத்தில் பெரிய பெரிய தொழிற்சாலை எல்லாம் வருது. சமீபத்தில் இந்த ஒசூர்ல இருக்கிற ஷிப்காட்ல இருக்கிற இந்த டாடா நிறுவனம் அதுக்கு வேலைக்கு ஒரு 10,000 பேருக்கு மேல தேவை. இந்த 10,000 பேரை நிரப்புறதுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற பெண்களும் அவனுக்கு தேவை. 5000க்கு மேற்பட்ட பெண்கள் தேவை. இந்த 5000 பெண்களை எங்க இருந்து கொண்டு வந்தான்? யாராச்சும் சொல்லுங்க, எங்க இருந்து கொண்டு வந்தான்? ஒசூர் மக்கள் உங்களுக்கு தெரியுதா? பத்திரிகை நண்பர்கள் சொல்லுங்களா, எங்க இருந்து? நார்த் இந்தியாவில இருந்து. பத்திரிகைக்காரங்களுக்கு தெரியுது. பாவம் எங்க அம்மா புடவை இழுத்து போத்துட்டு குளிர்ற மாதிரி உட்காந்துருக்கு. அது பெத்த பிள்ளைக்கோ அதுக்கோ ஒரு வேலை கொடுத்தானா அந்த கம்பெனிக்காரன்? கொடுக்கல. என் தாயி, உன் பிள்ளைக்கு கொடுக்கல, உன் பேரனுக்கு கொடுக்கல, உன் மவனுக்கு கொடுக்கல, உன் வீட்டுக்காரருக்கு கொடுக்கல. 5000 பேர் இந்திக்காரனை ஸ்பெஷல் ட்ரெயின்ல கொண்டு வந்து ஒசூர்ல இறக்குறான். 5000 பேர் பெண்களை கொண்டு வந்து ஸ்பெஷல் ட்ரெயின்ல இறக்கி அவங்களுக்கு மாசம் 5,000 20,000 சம்பளம், 3 வேளை சாப்பாடு, ஹாஸ்டல் வசதி செஞ்சு கொடுக்கறான். அப்படி செஞ்சு கொடுத்து கம்பெனி தொடங்கின அந்த டாடா நிறுவனத்தை பார்த்து இந்த நாட்டில் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்திருக்கிற சட்டமன்றத்தில் தொழில்துறை அமைச்சராக இருக்கின்ற அண்ணன் நம்முடைய தங்கந்தினர்ஸ் அமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில் 234 எம்எல்ஏ இருக்கிறாங்க ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டில். அந்த 234 எம்எல்ஏவில் இங்க உங்க முன்னாடி நிற்கிறான வாழ்வுரிமை கட்சி சார்பாக அந்த வேல்முருகன், இவன் தான் எழுந்து இந்த ஒசூர் மக்களுக்காக கேட்டான். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, அண்ணன் தங்க தென்னரசு அவர்களே, ஒசூர்ல இருக்கிற ஷிப்காட்ல டாடா நிறுவனம் 10,000 பேரை வேலைக்கு வச்சிருக்கிறான, 5,000 வடநாட்டு பெண்களையும் 5,000 வடநாட்டு இளைஞர்களையும் கொண்டு வந்து வேலைக்கு தந்திருக்கிறானே, அதே 10,000 வேலைகளை என் ஒசூரை சுற்றி இருக்கிற இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்கு கொடுத்தால் அவர்கள் குடும்பத்தில் உலை கொதிக்கும் அல்லவா? ஏன் தரவில்லை? நான் ஒருத்தன் தாங்க கேட்டேன். 2வது காரணம், இதற்காகவே கார்த்திக் அவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிற நூற்றுக்கணக்கான மாணவர் இளைய தலைமுறையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். என் சொந்த ஊரு கடலூர் மாவட்டம் பண்ருட்டி. அங்கிருந்து 400 கிலோமீட்டர் இருக்கிறது கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியிலிருந்து ஒசூர் 45 கிலோமீட்டர் இருக்குது. இங்க இருக்கிற தொழிற்சாலையில என் உள்ளூர் மக்களுக்கும் என் தமிழ்ச்சாதி உறவுகளுக்கும் தமிழ்நாட்டில் பிறந்த என் தமிழ் கொடியை சேர்ந்த அவன் எந்த சாதியோ எந்த மதமோ எந்த கட்சிக்காரனோ அவன் இருந்து விட்டு போவட்டும், என் மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை தர வேண்டும் என்று 234 எம்எல்ஏக்களில் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பி முதலமைச்சரின் கவனத்தை ஈர்த்து சம்பந்தப்பட்ட தொழில்துறை அமைச்சரின் கவனத்தை ஈர்த்த போது நான் சொன்னேன், நாங்க வேற மாநிலத்துக்காரனுக்கு வேலை கொடுக்க வேணாம்னு சொல்லல, ஒரு 10% கொடுங்க, மீதி 90% அல்லது குறைந்தது 80% என் மண்ணின் மக்களாக இருக்கிற இந்த மண்ணில் வாழ்கின்ற என் ஏழை தாய்களுக்கு கொடுங்கள், என் இளையோருக்கு கொடுங்கள், சாதி மதங்கள் பார்க்காதீர்கள், உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுங்க. நிலம் கொடுக்கிறது நாங்க, மின்சாரம் கொடுக்கிறது நாங்க, தண்ணி கொடுக்கிறது நம்ம, ஆனா வேலை கொடுக்கிறது பூரா வடநாட்டுக்காரனுக்கு என்று சொன்னால் இது அநியாயம் இல்லையா, இது அக்கிரமம் இல்லையா என்று 234 எம்எல்ஏக்களில் கேட்டு அந்த தொழில்துறை அமைச்சர் எழுந்து சட்டமன்றத்தில் அறிவிக்கிறார். நிச்சயமாக வேல்முருகனுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. இதை உடனடியாக இந்த அரசு பரிசீலனை செய்யும். இனி ஷிப்காட்டில் இருக்கிற அந்த நிறுவனங்களில் 80% இந்த மண்ணின் மக்களாக இருக்கிற ஒசூர் மக்களுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்து மக்களுக்கும் தமிழர்களுக்கும் வேலை பெற்றுத் தருவதை இந்த அரசு உறுதி செய்யும் என்கிற உறுதிமொழியை பெற்றவன் வேல்முருகன் என்கிற காரணத்திற்காக என் இளையோரே, நீங்கள் இந்த கட்சியை ஆதரிக்க வேண்டும். எல்லாரும் அரசியல் கட்சி நடத்துறான், எல்லாரும் எம்எல்ஏ வருகிறான். அந்த எம்எல்ஏவெல்லாம் கூட்டு நீங்க என்ன செய்யுங்க, உன்னை ஏன் ஓட்டு போடணும், உனக்கு ஏன் அவன் கட்சியில் வரணும்னு நீங்க கேள்வி கேளுங்க. எண்ணி நீங்க மக்கள் கேட்கலாம். நான் சொல்றேன், இங்க பத்திரிகை எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் லைவ்ல போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் பொய்யான தகவலை சொல்ல முடியாது. நான் 2001 எம்எல்ஏ, தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக பொறியியல் என்கிற பிஇ படிப்பதற்கு அண்ணா பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம் சென்னையில் இருக்குது.
அல்லது கோயம்புத்தூரில் ஒன்று இருந்தது. இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த ஒரு சூழலில் என் தமிழ்நாட்டில் பரவலாக அனைத்து மாவட்டங்களிலும் அரசே பொறியியல் கல்லூரிகளை தொடங்கி என் ஏழை மாணவர் செல்வங்களுக்கு கல்வி கொள்ளையர்களிடமிருந்து காப்பாற்றுகின்ற வகையில் BE என்கிற பொறியியல் பட்டத்தை என் தமிழ் சமூகத்தின் எல்லா உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தின் பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்பதற்காக அரசே தொடங்கி அரசு செலவிலே அவர்களுக்கு 5 ஆண்டுகள் பொறியியல் என்கிற BE, MTech, BTech என்கிற உயர்ந்த படிப்புகளை தர வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு ஆலோசனைகளை வழங்கி நான் சட்டமன்றத்தில் எடுத்து பேசி அதை கொள்கை முடிவாக அரசை எடுக்க வைத்து அப்படி முதல் கல்லூரியை என்னுடைய பண்ருட்டியிலே கொண்டு வந்து நிறுவினேன். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களிலும் அரசின் சார்பாக ஒருங்கிணைந்த மாவட்டங்களிலே இந்த அரசு பொறியியல் கல்லூரி இருக்கிறது என்று சொன்னால், இங்கே வந்திருக்கிற ஆயிரக்கணக்கான இளைய தலைமுறை இன்றைக்கு அரசு பல்கலைக்கழகத்தில் குறைந்த அரசு கட்டணத்தில் BE படித்தார்கள் என்று சொன்னால் 2001 இருந்து இன்றைக்கு 2024 வரையிலும் அதற்கு பிள்ளையார் சுழி போட்டவன் இந்த வேல்முருகன் என்பதை பெருமிதத்தோடு இந்த மண்ணில் நான் பதிவு செய்கிறேன். சரி, நம்பூட்டு பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு உரிமைக்கு பேசினேன். நம்பூட்டு பிள்ளைங்க BE படிக்கணுங்கிறதுக்கு பேசினேன். அப்ப இங்க உட்காந்துருக்குங்க தாத்தா பாட்டி பெரியவங்க இளைஞர் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா எங்க போவோம்? அரசாங்க மருத்துவமனைக்கு போவோம். அப்படி தனியார் மருத்துவ கொள்ளை மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருந்தான். இங்கே உட்கார்ந்திருக்கிற எந்த ஒரு ஏழை தாயினுடைய பிள்ளையும் மருத்துவம் படிக்க முடியாது. அதனால் அடுத்த ஆலோசனையாக நான் முதலமைச்சர் கலைஞர் அவரிடத்திலே வைத்தேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, உங்கள் காலத்தில் நீங்கள் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை தொடங்குகின்ற அரசின் கொள்கை முடிவை எடுங்கள் என்று சொன்னேன். நான் சொல்ற வரைக்கும் ஒரு கீழ்ப்பாக்கம் அல்லது ஒரு ஸ்டாலினி, அப்படி கோயம்புத்தூர், கன்னியாகுமரி என்று 7 மெடிக்கல் காலேஜ் தான் நான் இந்த கருத்தை சொல்லும் போது இருந்துச்சு. 7, 8 கலைஞர் அவர்கள் இதுக்கு அதிக நிதிச்சுமை ஆகும் அப்படின்னார். அன்றைக்கு நான் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தது. நான் எங்க சின்னையாவிடம் சொல்லி உடனடியாக தமிழ்நாடு அரசு கேட்கிற அத்தனை மருத்துவக் கல்லூரிகளுக்கும் அனுமதி தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவெடுத்து உடனடியாக இந்த மருத்துவக் கல்லூரி மாவட்டத்திற்கு 1 என்று அறிவியுங்கள் என்று சொன்னேன். அப்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் வாதாடி போராடி இன்றைக்கு தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களிலே 36 மாவட்டங்களில் தமிழக அரசின் சார்பாக மருத்துவக் கல்லூரிகள் இயங்குகிறது என்று சொன்னால், ஏழை பாழை எங்கள் பெண்கள் ஒரு நாளைக்கு 10,000 பேர், 20,000 பேர், 5,000 பேர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் சென்று சிகிச்சை எடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான ஏழை என் மாணவ செல்வங்கள் இன்றைக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளிலே வெறுமனே குறைந்த கட்டணம், அது கூட 7.5% அந்த மாணவர்களுக்கும் அரசே கட்டணம் செலுத்தி இன்றைக்கு மருத்துவம் படிக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கு சட்டமன்றத்தில் உரிய ஆலோசனைகளையும் சட்டங்களையும் கொண்டு வருவதற்கு வாதாடி அதை சாதித்து காட்டியவன் வேல்முருகன் என்பதற்காகத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேருங்கள் என்று கேட்கிறேன். நீங்க பாருங்க, ஒரு MLA எப்படி எல்லாம் அரசுக்கு கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதோடு இல்ல, எடப்பாடி வந்தார். 7.5% ஏழை மாணவர் செல்வங்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு மருத்துவம் படிக்கிறதுக்கு அனுமதிட்டார். அரசாங்க மெடிக்கல் காலேஜில் அனுமதிட்டார். ஆனா இந்த தனியார் காலேஜ் இங்க பல காலேஜ் நடத்துறான். ராமச்சந்திரா நடத்துறான், SRM நடத்துறான், அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்க பார்த்தாலும் நடத்துறான். பனிமலர் நடத்துறான். நிறைய தனியார் மெடிக்கல் காலேஜ், ஒரு காலேஜ் 500 ஏக்கர் 1000 ஏக்கர் 6 ஏரி குளங்களை வளைச்சு போட்டு பல்லாயிரம் கோடி ரூபாயை அந்த மக்கள் கிட்ட மருத்துவக் கல்லூரி அட்மிஷனுக்கு நன்கொடையா வாங்கி மிகப்பெரிய மருத்துவ கல்வி நிறுவனங்கள் நடத்துறான் பாருங்க தனியார். அந்த தனியார் பள்ளியில இங்க உட்கார்ந்துருக்கிற ஏழை பாழ விட்டு பிள்ளைங்க இந்த ராம்நகர் அரசு மேல்நிலை பள்ளியில படிச்சு அந்த 7.5% இடஒதுக்கீட்டுல இடம் கிடைச்சிட்டா அரசாங்க கல்லூரியில தான் போய் படிக்கணும். SRMக்கு போக முடியாது, ராமச்சந்திராவுக்கு போக முடியாது, பனிமலருக்கு போக முடியாது, மகாலட்சுமிக்கு போக முடியாது, தனலட்சுமிக்கு போக முடியாது. தனியார் மருத்துவக் கல்லூரி வாசலுக்கு உள்ள கூட நம்மள விடமாட்டான். ஏன்னா நம்பூட்டு புள்ள அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மரத்தடி புள்ளியில அழுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு அழுக்கு பாவாடை துணியை கட்டிக்கிட்டு அது படிச்சு மேல வந்திருக்கும். ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு இடம் இல்லை என்று சொன்னான். அப்படி இல்லை என்று போது தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான் அந்த ஏழை பிள்ளை செல்வங்களுக்காக மதுரை உயர்நீதிமன்றத்திலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் என் ஏழை மாணவர் செல்வங்களுக்கு அந்த 7.5%
படிப்பதற்குரிய இடத்தை தர வேண்டும் என்று வழக்கு தொடுத்து போட்டு இன்றைக்கு ஒரு ஆண்டுக்கு நூற்றுக்கணக்கான என் ஏழை எளிய உழைக்கின்ற சாதாரண கூலி தொழிலாளருடைய மகள்களும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவம் படிக்கலாம் என்கிற உரிமையை பெற்று தந்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை இங்கு என் தமிழ் சமூகத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எல்லாரும் எம்எல்ஏவா இருக்கலாம், எல்லாரும் கட்சி நடத்தலாம். ஆனா ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற ஒருவன் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த இனத்திற்கும் என்ன அவன் சாதித்திருக்கிறான், இந்த கட்சி என்ன சாதித்திருக்கிறது? அப்புறம் பாருங்க, மருத்துவம் பண்ணி கொடுத்துட்டேன், படிப்புக்கு குரல் கொடுத்துட்டேன், இன்ஜினியரிங் படிப்புக்கு குரல் கொடுத்துட்டேன். அப்ப எங்க தலைமை நிலை செயலர் பேசினார் பாருங்க, நம்ம தமிழர்களுடைய பண்பாட்டு உடையா இருக்க வேட்டி, இந்த வேட்டியை கட்டிக்கிட்டு சென்னையில போய் நிறைய நட்சத்திர விடுதிகள்ல நம்ம ஆளுங்க உள்ள போய் உட்கார முடியல, ஓட்டல்ல. குறிப்பா சென்னையில் இருக்கிற சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் போனவர் காந்தின்னு ஒரு மூத்த வழக்கறிஞர், அரிப்பரந்தாம என்று ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி, ரெண்டு பேரும் அங்கிருந்து குர்கா, யாரு மணிப்பூர் மணிலாவில் வந்து கோதம்பர் கூர்க்கா வடநாட்டுக்காரன், என்ன வேட்டி கட்டிக்கிட்டு அன்டீசென்டாலாம் வந்து உள்ள உட்காந்துருக்கிறீங்க, வேட்டி கட்டுறவங்களாம் அங்கே இடம் இல்லை, வெளியே போங்கன்ட்டான். அப்படி வேட்டி கட்டியவர்களை உள்ளே அனுமதியை மறுத்த போது வேட்டியும் கட்டிக்கிட்டு இங்கே கார்த்திகை ஒரு காரை கொடுத்து அதில் ஒரு பெரிய கொடிய அவங்க தம்பி பாபுன்னு நினைக்கிறேன், அந்த தம்பியை வண்டியில் ஏறி நிற்க வச்சு பிடிச்சிட்டு வந்தாரு பாரு. அதே மாதிரி ஒரு 1000 பேரோட கொடி பிளஸ் தடி, என்னது கொடி பிளஸ் தடி, கொடி பிளஸ் தடியோடு சேப்பாக்கத்தை முற்றுகையிட்டு நட்சத்திர விடுதிகளை முற்றுகையிட்டு எங்கள் தமிழரின் உடை, என் தமிழனுடைய பாரம்பரிய உடை வேட்டி, இதை உடைத்துக் கொண்டு வரக்கூடாது என்று சொல்லுகின்றதற்கு உனக்கு எவன்டா துணிச்சல் கொடுத்தான் என்று போராட்டத்தை முன்னெடுத்து அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் இனி தமிழ்நாட்டில் எந்த 5 ஸ்டார் ஹோட்டல், எந்த கிரிக்கெட் கிளப், எந்த இடமாக இருந்தாலும் தமிழன் வேட்டி கட்டி உள்ளே வந்தால் தடுத்தா அவனுக்கு 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை, அவனுக்கு 10,000 ரூபாய் அபராதம் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை இயற்ற வைத்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை என் ஒசூர்ல இருக்கிற என் இளைய தலைமுறைக்கு சொல்றேன். அதுக்கு தான் நான் சொல்றேன். சில பேர் வந்து எல்லா கட்சியில சேருங்க, தேனாரும் பாலாரும் ஓடும், நாங்க வந்து அதை பண்ணுவோம், நாங்க வந்து இதை பண்ணுவோம். நாங்க அதெல்லாம் கிடையாது. நான் பண்ணிருக்கிறேன். 12 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் என் தமிழ் சமூகத்திற்கும் சாதி பாராம, கட்சி பாராம, மதம் பாராம, இனம் பாராம இந்த நிலத்தில் வாழ்கின்ற மொழி சிறுபான்மை மக்களின் வாழ்வுரிமையில் இருந்து என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை வரையில் என் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு நீதி கோரலில் இருந்து என்னுடைய கச்சத்தீவை மீட்பதற்கு போராடிய என் மீனவ சகோதரன் சுட்டு படுகொலை செய்யப்படுகின்ற விடையும் வரையிலும் இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி போராடி இருக்கிறது. அப்படி போராடுகின்ற இந்த கட்சிக்கு, அப்படி போராடி இந்த உரிமைகளை பெற்றுத்தந்த இந்த கட்சிக்கு உங்களின் பேராதரவை தாருங்கள் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை நாங்கள் இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் எழுதி கொடுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த கட்சியாவது நான் இதை செஞ்சிருக்கிறேன், நாங்க இதை சாதிச்சிருக்கிறோம், திமுக அண்ணா திமுக பெரிய கட்சிகள் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க, அவங்க சில உதவிகள் அரசு திட்டங்களை அறிவிக்கின்றாங்க. ஆனா எங்களை போன்றுகின்ற வளர்ந்து வருகின்ற ஒரு கட்சி ஒரு அரசாங்கத்திற்கு மாற்று ஆலோசனை சொல்லி, மாற்று கருத்துக்களை சொல்லி, அந்த மாற்று கருத்துக்களையும் மாற்று ஆலோசனைகளையும் இந்த நாட்டுடைய அரசாங்கத்தை ஏற்க செய்கின்ற அந்த பணியை நாங்கள் வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே கூட சில நண்பர்கள் சொல்லலாம், வேல்முருகன் திமுகவில் நின்னாரு, உதயசூரியன் நின்னத்தில் ஜின்னா ஜெயிச்சாரு, அங்க போய் அவரு திமுகவோட ஐக்கியம் ஆயிட்டாரு, மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுற, அப்படி ஒரு குற்றச்சாட்டை வேல்முருகனை நோக்கி எவரும் சொல்ல முடியாத வண்ணம் இன்றைக்கு பரந்தூர் விமான நிலையம், விவசாய நிலங்கள் 5000 நிலங்கள் 5000 ஏக்கர் 3 வேலை விளையிற நிலையத்தை கையகப்படுத்தாதீங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, மோடி டெல்லியிலிருந்து உத்தரவு போட்டுருவாரு, நமக்கு சோறு போடுற விவசாய நிலத்தை கையகப்படுத்த வேண்டாம் என்று என்னுடைய குரல் ஆணித்தரமாக சட்டமன்றத்தில் ஒலிக்கிறது. செய்யார் சிப்காட் விரிவாக்கத்திற்காக விவசாய நிலத்தை கையகப்படுத்திய போது, அதை எதிர்த்து போராடி 6 வரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய போது, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே 24 மணி நேரத்தில் அவர்களுடைய குண்டர் தடுப்பு சட்டம் ரத்து செய்து அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் நான் எடுத்து வைக்கிறேன். ஆக தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று சொன்னால் இந்த மக்கள், இங்கே கூட வந்து நம்முடைய பேச்சாளர், நம்முடைய எழுத்தாளர் அவர் சொல்றார், ராம்நகர் மக்களுக்கு பட்டா பிரச்சனை இருக்குங்க. பட்டா இது வரைக்கும் கிடைக்கலங்க. காரணம், அதுக்கு 50 வருஷமா இருக்கிறாங்க. பாட்டி சொல்லுது 50 வருஷம் ஆச்சுன்னு. அதுக்கு
நீதிபதி சொல்றாரு, டெல்லியில உட்காந்துக்கிட்டு சென்னையில உட்காந்துக்கிட்டு நீர்நிலைகள் இருக்கிறீங்க, ஓட புறம்போக்கில் இருக்கிறீங்க, ஆத்து புறம்போக்கில் இருக்கிறீங்க, வாய்க்கா புறம்போக்கில் இருக்கிறீங்க, குட்ட புறம்போக்கில் இருக்கிறீங்க. நான் அப்படியேப்பட்ட நீதிபதி ஐயாவெல்லாம் கைகூப்பி கேட்டுக்கிறேன், உங்க மதுரை உயர் நீதிமன்றமே ஏரியில தான் ஐயா கட்டியிருக்குது, சென்னை வள்ளுவர் கோட்டமே ஏரியில தான் ஐயா கட்டியிருக்குது, SRM காலேஜ் ஏரியில தான் ஐயா கட்டியிருக்கு, ராமச்சந்திரா கல்லூரி போரூர் ஏரியில தான் ஐயா கட்டியிருக்கு. பணக்காரன் கட்டணா விட்டுறீங்க, எங்க ஏழை பாழ கட்டணா பட்டா கொடுக்க மாட்டேன்றீங்களே, இது நியாயமா என்று எதிர்வரும் சட்டமன்றத்திலே வேல்முருகன் உங்களுக்காக கேட்பான் 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 என்பதை பதிவு செய்கிறேன். என்ன செய்யுது அரசாங்கத்துக்கிட்ட சொன்னா, அரசாங்கம் என்ன சொல்லுது, ஏங்க எங்க உத்தரவு இல்லைங்க, 50 வருஷமா அந்த மக்கள் இருக்கிறாங்க, நாங்க தொந்தரவு பண்ணலைங்க, கோர்ட் உத்தரவு போட்டுறாங்க, நீதிபதி உத்தரவு போடுறாங்க. அதற்காகத்தான் நான் சொன்னேன், சென்னையில் பணக்கார அடுக்குமாடி குடியிருப்புகளுக்காக என் ஏழை மக்களை இடித்து தரமட்டம் ஆக்கிய போது அங்கே 50 ஆண்டு காலம் உங்களை போன்ற வாழ்ந்த ஒரு முதியவர் அங்கு பெட்ரோலை ஊத்திக்கொண்டு துடிக்க துடிக்க அதிகாரிகள் முன்னிலே செத்து போனார். அவர் செத்து போனதை குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து சட்டமன்றத்தில் பேசிய நான் சொன்னேன், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, நம்முடைய அரசுடைய வழக்கறிஞர்களை அனுப்பி சட்டமன்றத்தில் இன்றைக்கு நான் எடுத்து வைக்கிற இந்த கோரிக்கையை குறித்து நீதிமன்றத்தில் வாதாடுங்கள். நான் கேட்கிறேன், இன்றைக்கு இந்தியா முழுக்க பல்வேறு நீர்நிலைகள் காணாமல் போயிருக்கிறது. அப்படி காணாமல் ஆக்கியவர்கள் எல்லாம் பெரும் பணக்காரர்கள், பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள், மிகப்பெரிய முதலாளிகள். அவர்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுகிறார்கள், வணிக வளாகங்களை கட்டுகிறார்கள், மிகப்பெரிய தொழிற்சாலைகளை கட்டியிருக்கிறார்கள். அதையெல்லாம் பட்டா மாற்றம் செய்து, இனம் மாற்றம் செய்து, வகைப்படுத்தி நீங்கள் அவர்களுக்கு பட்டா கொடுக்கின்ற போது ஏன் ஏழை மக்கள் 2 சென்ட் 3 சென்ட் 5 சென்டில் 50 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் வீடு கட்டி குடியிருந்து மின்சாரம் கட்டி வரி செலுத்தி சாக்கடைக்கு பணம் கட்டி வாழ்கிறார்களே, அவர்களை புல்டோசர்களை கொண்டு வந்து இடித்து தரைமட்டமாக்குவது எந்த விதத்தில் நியாயம்? இது ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று உங்களின் குரலாக சென்னைக்கு நான் பேசினேன். உடனே வருவாய்த்துறை அமைச்சர் கே சார் ஏந்து சொல்றாரு, நாங்க அரசு இடிக்க சொல்லல, டெல்லி உச்ச நீதிமன்றம். இன்னைக்கு நீதிமன்றங்கள் அப்படிதான் இருக்கு. பல நீதிமன்ற தீர்ப்புகள் குரலற்ற மக்கள் நமக்காக கிடைக்க மாட்டேங்குது. ஏழை பாழ மக்களை நம்மளை பிடிச்சிட்டான், நம்மளை சுட்டுட்டான், லாக்கப்பில் வச்சு நம்மளை அடிச்சுட்டான், நம்ம போய் வழக்கு போட்டா ஞாயிற்றுக்கிழமை ஏத்துக்க மாட்டேன்றான். ஆனா ஹச்சி ராஜா போட்டா எடுத்துக்கிறான், SV சேகர் போட்டா எடுத்துக்கிறான், கோர்ட்டாவது மயிராவதுன்னா யாரு யாரு? ராசா. நீதிமன்றம் ஒண்ணுமே சொல்லல. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஏழை தாய் ஏதாச்சும் நாளைக்கு 50 வருஷமா குடியிருக்குமே எனக்கு பட்டா தரலையே பாவி, என்னடா உங்க நீதிமன்றம் மயிர் நீதிமன்றம் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா உங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவோம் நம்ம போலீஸ். ஆனா இந்த தவறுகளை எல்லாம் சட்டமன்றத்தில் நெஞ்சுரத்தோடு இந்த நாட்டுடைய முதலமைச்சரை நேருக்கு நேராக கேட்டு என் மக்களின் குரலாய், இந்த குரலற்ற மக்களின் குரலாய் இன்றைக்கு போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். இங்கே இருதரமே இஸ்லாமிய தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க, என் இஸ்லாமிய நண்பர்கள் மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். எத்தனை இஸ்லாமியர்களுக்கு இந்த வேல்முருகன் இந்த மோடி அரசு கொண்டு வந்ததே 2019 CAA NRC NPR என்கிற மோசமான சட்டம், இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்துகிற சட்டம், இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் அவர்கள் குடியுரிமை அற்றவர்களாக மாற்றுகிற சூழ்ச்சியின் சட்டம். இந்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை மாவட்டங்களிலும் போராட்ட களத்தை நடத்தியவன், போராட்டத்திற்கு சென்றவன், என் இஸ்லாமிய சகோதரோடு கைகோர்த்து களத்தில் நின்று போராடியதற்காக தமிழ்நாட்டில் இஸ்லாமியம் அல்லாத, இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாத வேல்முருகன் என்று பயணி முருகன் பெயரை வைத்திருக்கிற வேல்முருகனாகிய நான் ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவன் தான் இஸ்லாமிய அல்லாத ஒரு இந்து சமூகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு இந்து மார்க்கத்தில் பிறந்த வேல்முருகன் தான் இந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காக 40 வழக்குகளை சந்தித்தவன் என்பதை பெருமிதத்தோடு சொல்றேன். 40 வழக்கம் லஞ்சம் வாங்கினதுக்கு இல்ல, ஏரிய ஆட்டை போட்டதுக்கு இல்ல, மண்ணு திரண்டதுக்கு இல்ல, வேற எந்த தப்பான காரியங்களை செஞ்சதுக்காக இல்ல, லஞ்ச லாவணியத்துக்காக இல்ல, ஊழல் செஞ்சதுக்காக இல்ல. இஸ்லாமியர்களை 2ஆம் தர குடிமக்களாக மாற்றி அவர்கள் பருதா அணியக்கூடாது, தொழுகை செய்யக்கூடாது, பாங்கு ஓதக்கூடாது, அவர்கள் பொது வீதிகளிலே ஊர்வலம் வரக்கூடாது என்று மோசமான பாசிச தன்மையோடு இந்த நாட்டில் ஒரு சர்வதிகார ஆட்சியை இந்து மதத்தின் பெயரால் இங்கு அண்ணன் தம்பியாக மாமன் மச்சானாக வாழ்கின்ற என் இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் பிரித்தாளுகின்ற மத ரீதியான அரசியல் செய்கின்ற பாசிச பாரதிய ஜனதா அரசை எதிர்த்து, மோடி அரசை எதிர்த்து, அமித்ஷாவை எதிர்த்து, இங்கு இருக்கிற கட்சி ராஜாக்களை எதிர்த்து களத்தில் இன்று போராடியதற்காக 40 வழக்குகளை சந்தித்தேன்.
தண்ணி கொடுக்க சொல்லு. உட்காருங்க பாட்டி. அதான் ஆக எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு தேர்தல் வருது. இங்க இஸ்லாமிய தாய்மார்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் எல்லாம் நோன்பு வச்சிருக்கிறாங்க. அந்த 12ஆம் தேதி நோன்பு தலைமை காட்சி அறிவிச்சிட்டாரு. இந்தியாவிலையும் அறிவிச்சிட்டாங்க, தமிழ்நாட்டிலையும் அறிவிச்சிட்டாங்க. இந்த படுபாதிங்க எவ்வளவு வக்கர மனம் படைச்சவனா இருப்பான் பாருங்க. ஒரு மாத காலம் நோம்பிருந்து இஸ்லாமிய தழுவிய இஸ்லாமிய உறவுகளுடைய அந்த புனித நாளை கொண்டாட இருக்கிற அந்த உறவுகளுக்கு எம்மை ஆளுகின்ற இந்திய அரசு, நரேந்திர மோடி தலைமையிலான இந்த அரசு ஒரு பரிசு அறிவிக்கிறான். அதே 12ஆம் தேதி இரவு என்ன பரிசு என்று சொன்னால், இந்தியாவில் சிஏ, என்ஆர்சி, என்பிஆர் என்கிற சட்டம் அமுலுக்கு வருகிறது என்று அறிவிக்கிறான். நான் கேட்கிறேன், இந்த சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு எத்தனை தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள்? எத்தனை பேர் போரில் மாண்டிருக்கிறார்கள்? என் தேசத்தின் விடுதலைக்காக எத்தனை மாவீரர்கள் இந்த மண்ணில் மடிந்திருக்கிறார்கள்? இஸ்லாமியருடைய பங்களிப்பு இந்த தேசத்தின் விடுதலைக்கு எவ்வளவு பெரிய பங்களிப்பு! ஆனால் இதையெல்லாம் மறந்து இன்றைக்கு ஒரு கூட்டம் இஸ்லாமியர்களை பிரித்தாளுகிறது, கிறிஸ்தவர்களை பிரித்தாளுகிறது, இந்துக்களை பிரித்தாளுகிறது. ஏனென்றால் இந்தியா இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், ஒன்றிய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களே, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு யோக்கியவானா? நாங்க ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கிறோம். நீங்க எங்க கொடுத்தீங்க? இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு லாட்டரி மாற்றின்னு ஒருத்தவர், லாட்டரி சீட்டு விற்கிறவர், லாட்டரியே போர்ஜரி, ஏமாற்று, மோசடி, நம்மால எல்லாம் டெய்லி போய் உழைச்சி வேலைக்கு போய் சம்பாரிச்சு வீட்டுக்கு எடுத்து போற பணத்தை சுரண்டல்லையே கொண்டு போய் லாட்டரி கடைக்காரங்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தான். இந்த லாட்டரியை தமிழ்நாட்டில் ஒழிக்கணும்னு சொல்லி என் தாய்மார்களுடைய வீட்டுக்கு வர வேண்டிய வருமானத்தை அவர்களுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி இந்த லாட்டரி என்கிற மிகப்பெரிய மாபியா கும்பல்களை எதிர்த்து தமிழ்நாட்டில் 2001 2006 வரையில் தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வந்து தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் மூலமாக தமிழ்நாட்டில் லாட்டரியை ஒழிப்பதற்காக சட்ட திருத்தத்தை கொண்டு வர செய்தவன் வேல்முருகன் என்பது இங்க இருக்கிற எத்தனை என் தமிழர்களுக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த லாட்டரி நாங்க ஒழிச்சோம். இன்னைக்கு ஒன்றிய மோடி அரசு அந்த லாட்டரி மார்டின் கிட்ட 1600 கோடி ரூபாய் தேர்தல் நன்கொடை வாங்கிருக்கிறான். பாண்டு எலெக்ஷன் பாண்டுல எத்தனை ஆயிரம் கோடி? 11,000 கோடி. அம்பானி கிட்ட, அதானி கிட்ட, இந்தியன் கோயங்கா கிட்ட மோடி அவர் நேர்மையான ஊழலற்ற ஆட்சி கொடுக்கிறாராம். உச்ச நீதிமன்றம் தலைமை நீதியரசர் சந்திரசூட் தலைமையிலான உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் காரி துப்பிருக்கிறான். நம்மால யாராச்சும் கட்சிக்காரன் கிராமத்தில் போய் ஒரு நன்கொடை புத்தகம் அடிச்சிட்டு போய் 5 ரூபா 10 ரூபா வாங்கினா உடனே அவரு காசு கேட்கிறாருன்னு போய் புகார் கொடுத்தா முடிஞ்சு போச்சு கதை. ஆனா மோடி இந்த டோல்கட்டு, என் தாய்மார்களே, இளைஞர்களே, டோல்கட்டுனாலே பத்திரிகை நண்பர்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. கேட்க ஆளே இல்லை. நீங்க இப்ப ஒசூர்ல இருந்து பக்கத்து கிருஷ்ணகிரிக்கு போறீங்கம்மா, கிருஷ்ணகிரி போனா கார் எடுத்து போனீங்கன்னா 100 ரூபா கொடுன்றான். திரும்ப அங்க இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வரணும்னா திரும்ப 100 ரூபா கொடுன்றான். இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 156 கட்சிகள், எல்லா கட்சிகளும் வாய்மூடி மௌனியாக இருந்தான். என்னுடைய ஊர்ல என்னுடைய சாலையில நான் போறதுக்கு ஏண்டா உனக்கு ராப்பகல் வரி, ராப்பகலா பகல் கொள்ளடிக்கிற இந்த டோல்கேட்டுக்கு வரிகுடா இயக்கம் நடத்திய ஒரே கட்சி நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி தான். இன்னைய வரைக்கும் என் கட்சி டோல்கேட்ல வரி கொடுக்கல. அது ஒரு போராட்டமா அறிவிச்சேன். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கின்ற வரையிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டில் எந்த சுங்கச்சாவடிகளிலும் சுங்கம் செலுத்தாது என்று அறிவித்தேன். அதற்காக வழக்குகளை சந்தித்தேன். நான் இங்க இருக்கிற பத்திரிகை நண்பர்கள், அரசியல் தெரிந்தவர்கள், அரசியல் புரிந்தவர்கள், பத்திரிகை படிக்கக்கூடியவர்கள், தொலைக்காட்சி பார்க்கக்கூடியவர்கள், நான் சொன்ன இந்த செய்திகளில் யாராவது மாற்றுக் கட்சி அரசியல் நண்பர்கள், யாராச்சும் ஒரே ஒரு நண்பர், நீங்க உண்மைக்கு மாறா இவ்வளவு பேர் மத்தியில் பொய்யா சொல்றீங்க, லாட்டரி சட்டத்தை ஒழிக்கிறதுக்கு நீங்க சட்டமன்றத்தில் பேசுனீங்களா அப்படின்னு கேட்டா, நான் பேசி கொண்டு வந்ததுதான் என்பதற்கு ஆதாரத்தை சட்டமன்ற பதிவேடுகளை காட்ட தயாராக இருக்கிறேன். இப்படி மக்களுக்கான பிரச்சனைகளை குறித்து ஏன் இந்த தொழிலாளர் சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. 18 மணி நேரம் 20 மணி நேரம். அந்த சட்டத்தை கொண்டு வந்த உடனேயே
என் இருக்கையில் இருந்து எகிரி குதித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு அருகாமையில் சென்று சொன்னேன், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, இந்த சட்டம் தொழிலாளர்கள் விரோத சட்டம், நாம் எடுத்து வைத்திருந்த கொள்கைக்கும் லட்சியத்திற்கும் நேர் எதிரான சட்டம், எமது தொழிலாளர் வர்க்கம் போராடி பெற்ற 8 மணி நேரம் வேலை வாய்ப்பு என்கிற அந்த உரிமையை பறிக்கின்ற சட்டம். இந்த சட்டத்தை நாம் அமுல்படுத்தினால் நம்முடைய கூட்டணி கட்சிகள் தமிழ்நாட்டில் தொழிலாளர் மக்களிடம், உழைக்கும் தொழிலாளி பாட்டாளி வர்க்கத்திடம் இனி வரும் காலங்களில் முகம் கொடுக்கவே முடியாது. இது மிகப்பெரிய பேர் இடியாக மாறும். அதனால் இதை உடனடியாக திரும்ப பெறுங்கள் என்று சொல்லி வாதாடி போராடி அந்த சட்டம் திரும்ப பெறுவதற்கு முதலில் பிள்ளையார் சுழி போட்டவன் வேல்முருகன் என்பதை இங்கு நான் பதிவு செய்கிறேன். சாட்சி வேணும்னா உங்க ஒசூர் எம்எல்ஏ பிரகாஷ் இருக்காரு, அல்லது தளி எம்எல்ஏ ராமச்சந்திரன் இருக்கிறாரு, அவங்க எல்லாம் போய் கேட்டு தெரிஞ்சுக்க. நான் பொய்யா சொல்ல மாட்டேன். ஆக எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், என் ஒசூர் மாநகரத்தில் வாழ்கின்ற என் அனைத்து வணிக பெருமக்களே, தாய்மார்களே, நண்பர்களே, இளைஞர்களே, இப்படி இந்த மண்ணுக்காக மக்களுக்காக குரலற்ற மக்களின் குரலாக உங்களுக்கு பட்டா இல்லையா, நான் தாங்க பேசுவேன். நரிக்குறவ மக்களுடைய பிரச்சனைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ பேசியிருக்கிறான் அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் அந்த தலைவர்களை எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு போய் கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துருக்கிறான்னு சொன்னான்னா, அவங்க துப்பாக்கி எல்லாம் பிடிக்கிறாங்க, அவங்களுக்கு எஸ்டி சர்டிபிகேட் தரமாட்டேன்றாங்க. அப்படி என்று நரிக்குறவர் மக்கள் பிரச்சனையில் இருந்து பாம்பு கீரிப்புள்ள உடும்பு பிடிச்சி தன் வாழ்வை ஓட்டிக்கொள்ளுகிற இருளர் சமூக மக்களின் வாழ்வுரிமை பிரச்சனைகளில் இருந்து, ஏன் நமக்கெல்லாம் முடி வெட்டுறாங்கல்ல முடித்திருத்த நண்பர்கள், அந்த முடித்திருத்துகிற அந்த சமூகத்திற்கு இதுவரையில் 75 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் அந்த பிள்ளை செல்வங்கள் படிப்பதற்கான வாழும் உரிமை இந்த மண்ணில் மறுக்கப்பட்ட போது, அவர்களுக்கான இடஒதுக்கீடு உரிமை மறுக்கப்பட்ட போது, அவர்களுக்கு உரிய கணக்கை எடுத்து அவர்களை நீங்கள் மிகவும் பின்தங்கிய பட்டியலில் இருந்து எஸ்டி பிரிவுக்கு மாற்றி, அவர்கள் விரும்புகின்ற பிரிவுக்கு மாற்றி, அவர்கள் பிள்ளை செல்வங்களுக்கு படிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்கள் என்று தமிழக சட்டமன்றத்தில் அந்த முடித்திருத்துகிற மக்களுக்கும் பேசிய கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை இங்கு நான் பதிவு செய்கிறேன். இங்க இருக்கிற என்ன தாய்மார்களே, நீங்க நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம், நமக்காகலாம் நம்ம எம்எல்ஏ பேசுவாரா? நாளைக்கு சட்டமன்றத்தில் போய் ராம்நகருக்கு மக்களுக்கு பட்டா கொடுங்க, நீர்நிலைகள் இருக்கிறாங்க, அதனால அவங்களை இடிச்சு தூக்கி போட்டுறாதீங்க, அவங்கள வாழ வைங்க அப்படின்னு நீங்க பேசுவீங்களா? அப்படி நீங்க கேட்கறதுக்காக நான் சொல்றேன். உங்களுக்காக மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் மிகவும் நலிந்து ஒடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து பிரிவு மக்களின் வாழ்வுரிமைகளுக்காக தமிழக சட்டமன்றத்தில் ஓங்கி ஒரு குரல் ஒலிக்கிறது என்று சொன்னால், குரலற்ற மக்களின் குரலாக ஒலிக்கிறது என்று சொன்னால், அது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் குரல் அங்கு ஒலிக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதிமொழியாக தந்து, எனது அருமை உறவுகளே, தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது உங்களை போன்று நியாயமான கோரிக்கைக்காக நீண்ட நாள் காத்திருக்கிற அந்த மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கிற ஒரு மறு வடிவமாகத்தான் சட்டமன்றத்தில் எனது பணிகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி துணி துவைக்கிறாங்கல்ல வண்ணார் சமூகம், அந்த வண்ணார் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கிடையாது. அவங்க எல்லாம் பிசி பட்டியலில் இருக்கிறாங்க. அந்த மக்கள் 75 வருஷமா சொல்றாங்க, எங்களை எம்பிசி பட்டியலில் சேருங்க, இல்ல எஸ்டி பட்டியலில் சேருங்க. எங்களுடைய பிள்ளை செல்வங்களும் பணக்கார மாணவரோடு போட்டி போட்டுக்கிட்டு நாங்கள் இன்ஜினியரிங் படிக்க முடியல, டாக்டர் படிக்க முடியல, அதனால எங்களுக்காக யாராச்சும் ஒருத்தவங்க குரல் கொடுக்க மாட்டாங்களா அப்படி என்று 75 ஆண்டு சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் அந்த வண்ணார் சமூகம், முடித்திருத்துவோர் சமூகங்களுடைய, அந்த நரிக்குறவர் சமூகனுடைய அந்த நம்முடைய வாங்க வராங்க எவ்வளவு நேரம் ஆச்சு பார்த்துருக்க.
முடிஞ்சதா? ஆக அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிரிவு மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக, மாணவர்கள் கோரிக்கைகளுக்காக, மீனவர்களின் கோரிக்கைக்காக, செவிலியர்களின் கோரிக்கைக்காக, ஆசிரியர் பெருமக்களின் கோரிக்கைக்காக, கௌரவ விரிவுரையாளர்கள் என்கிற பேராசிரியர் பெருமக்களின் கோரிக்கைக்காக, எமது விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நியாயமான பொருட்களுக்கு கட்டுப்படியான நியாயமான ஒரு விலை வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு டெல்லியை நோக்கி போராடி கொண்டிருக்கிறார்களே எனதருமை பல்லாயிரக்கணக்கான பஞ்சாபை சேர்ந்த எமதருமை விவசாயிகள். அந்த விவசாயிகளுடைய ஒற்றை கோரிக்கை என்ன? இன்னைக்கு இந்த மைக்கை உற்பத்தி பண்றோம், இந்த மைக்கு 2000 ரூபாய் விற்க முடியும். இந்த செல்போனை உற்பத்தி பண்றோம், இந்த செல்போன் 50,000 ரூபாய் விற்க முடியும். இங்க இருக்கிற இந்த ஸ்ட்ரீட் லைட் இது 500 ரூபாய் விற்க முடியும். ஆனா விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நெல்லுக்கோ, வேர்க்கடலைக்கோ, வாழைத்தாருக்கோ, காய்கறிகளுக்கோ, ஏன் ஒசூர் பகுதியில் விளையிற தக்காளி, பூக்கள், இதுக்கெல்லாம் ஒரு கிலோ இவ்வளவுதான் நிரந்தரமா ஒரு கட்டுப்படியான நியாயமான விலை இருக்கா? இந்த நாட்டிலே தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு நியாயமான கட்டுப்படியான விலை வேண்டும் என்று தொடர்ந்து தமிழக சட்டமன்றத்தில் ஆளுகிற அரசை நோக்கி விரல் நீட்டி கேள்வி கேட்கிறவனாக வேல்முருகன் இருக்கிறான். அதனால் தான் சொல்லுகிறேன், எனது அருமை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஒசூர் மாநகர பகுதியில் வாழ்கின்ற என் அனைத்து உறவுகளே, நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை தேர்வு செய்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு சினிமாவின்பால் ஈர்க்கப்பட்டு தேர்வு செய்யக்கூடாது, ஒரு மதத்தின்பால் ஈர்க்கப்பட்டு தேர்வு செய்யக்கூடாது, ஒரு சாதி பற்றின் காரணமாக ஈர்க்கப்பட்டு தேர்வு செய்யக்கூடாது. அந்த அரசியல் கட்சி நடத்துகிறவன் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன் இந்த பொது சமூகத்தில் தமிழ்நாடு முழுவதும் வாழ்கின்ற 7 கோடி மக்களுக்கும், உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களுக்கும் அவருடைய வாழ்வுரிமை சிக்கல்களில், நியாயமான பிரச்சனைகளில், காவேரி பிரச்சனையில் இதே ஒசூரிலே பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி இங்கே வாழ்கின்ற எமது தமிழ் மக்களை கர்நாடக வெறியர்கள் அடித்து துன்புறுத்தி விரட்டி அடித்த போது 5 திருமண மண்டபங்களிலே கைது செய்யப்பட்டு வழக்கை சந்தித்தவன் வேல்முருகன். என் அருமை தம்பி சபரி போன்றவர்களும், இங்கே இருக்கிற நெப்போலியன் போன்றவர்களும், சரவணன் போன்றவர்களும், இன்னும் எண்ணற்ற சீனியர் கட்சிக்காரர்கள் நம்முடைய தலி ரமேஷ் போன்றவர்களும் என்னோடு அன்றைக்கு உடன் இருந்தார்கள். நான் எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற ஒரு இயக்கம், ஒரு அரசியல் கட்சி, அதனுடைய தலைவன் இந்த குரலற்ற மக்களின் வழிகளை உணர்ந்து அந்த உரிமை கிடைக்கின்ற வரையில் களத்தில் நின்று போராட வேண்டும். அப்படிதான் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கர்நாடகத்தை சேர்ந்தவன், பல பத்திரிகை நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ராட்சச மோட்டரை வச்சு தண்ணியை உறிஞ்சான். அப்படி உறிஞ்ச போது எந்த கட்சியும் போராட்டத்துக்கு வரல, வேல்முருகன் தான் கிளம்பி வந்தான் ஒசூருக்கு. ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி நம்முடைய ஒசூர் பேருந்து நிலையத்திலே போராட்டங்களை நான் முன்னெடுத்தேன். அதற்கு பிறகு அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அமைச்சர் அவர்கள் அன்றைய அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சரை கர்நாடக அனுப்பி அந்த பம்பு ராட்சச மோட்டார்களை வைத்து உறிஞ்செடுக்கிற அந்த விவசாயிகளை அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான தண்ணீர் கிடைக்க மறுக்கிறது என்று அதை அகற்றுவதற்கு உத்தரவிட்டார்கள். ஆக என்னுடைய வாழ்வு என்பதும் என்னுடைய போராட்டம் என்பதும் ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவனாக இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறேன், நடமாடிக்கொண்டிருக்கிறேன். வெறுமனே மேடைகளை தோன்றி நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு வானத்தை வில்லா வளைப்ப அப்படின்னு பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்க வரவில்லை. இங்கே வருகை தந்து என்னை நம்பி இணைந்திருக்கிற இந்த இளைய தலைமுறை குடிப்பழக்கத்திற்கு அடிமை இல்லாமல், போதைக்கு அடிமை இல்லாமல், நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய தாய் தந்தையர்களை மதிக்கக்கூடியவர்களாக, நாம் பெற்று வளர்த்து ஆளாக்கிய பிள்ளை செல்வங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைத்து தரக்கூடிய தந்தையராக, நாம் பெற்று வளர்த்து இருக்கிற குழந்தை செல்வங்களுக்கு நல்ல ஒரு கல்வி கொடுக்கக்கூடிய தந்தையாக, ஒரு ஆரோக்கியமான வாழ்வை உருவாக்கி கொடுக்கிற தந்தையாக, இந்த சமூகத்தில் நடக்கிற தீங்கு பழக்கங்களிலிருந்து விடுபட்டு ஒரு மாற்று, ஒரு நல்ல ஒரு படித்த பண்பட்ட புரிதல் உள்ள ஒரு சமூகமாக, எளியோரை கண்டால் உதவி செய்யக்கூடிய ஒரு சமூகமாக, சாதி வெறுப்பில்லாத சமூகமாக, மத வெறுப்பில்லாத ஒரு சமூகமாக, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் நாம் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் என்கிற அரவணைப்புள்ள ஒரு புதிய தலைமுறையாக இந்த மண்ணில் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் வேல்முருகன் என்பவன் தமிழ்நாடு முழுவதும் வாழ்கின்ற அனைத்து மக்களையும் உள்ளடக்கி இன்றைக்கு தமிழக வாழ் உரிமை கட்சி என்கிற வாழ் உரிமை. ஒரு காலம் பூமியில முளைவிட்டு முளைத்து வெளியே வந்து அதனுடைய ஆயுசு காலத்தை அது வாழ வேண்டும் என்பதற்காக பூமியை பிளந்து கொண்டு வெளியே வருகிறது. நாம் ஒரு உளுந்த போடுறோம், அந்த உளுந்து பயிர் பூமிக்கு அடியிலிருந்து பிளந்து செடியாக போராடி வெளியே வருகிறது. ஒரு பறவை, ஒரு செடி, கொடி, பூ, மலர், மனிதம், எல்லா உயிரினங்களும் வாழும் உரிமைக்காகத்தான் போராடுகிறது. அந்த அத்தனை உயிர்களின் வாழும் உரிமைக்காகத்தான் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி நஞ்சில்லாத உணவு, நோயில்லாத வாழ்வு, கடன் இல்லாத வாழ்க்கை என்கிற இயற்கை தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு இந்த அரசியலை நாங்கள் முன்வைக்கிறோம். தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவனோ ஐயன் திருவள்ளுவர் படத்தை கொள்கை தலைவரா போடல. எங்க கட்சியினுடைய கொள்கை தலைவர்களா கார்த்திக் படம் வச்சிருக்கிறாரு, பாருங்க. திருவள்ளுவர் படம்
தந்தை பெரியார் படம், புரட்சியாளர் அம்பேத்கர் படம், சமத்துவ நாயகன் காரல் மார்க்ஸ் படம். ஆக ஒரு தத்துவத்தை, ஒரு சித்தாந்தத்தை, ஒரு கருத்தியலை ஏற்றுக்கொண்டு அரசியல் கட்சி செய்கிறோம். ஆதலால் எனது அருமை தமிழ் சமூகத்தின் இளையோரே, மாணவர்களே, இளைய தலைமுறையே, ஒரு சரியான புரிதலோடு லஞ்சம், லாவண்யம், ஊழல், காவல்துறை, கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசியம், அடுத்தவன் நிலத்தை எய்தி வாங்குவது, அடுத்தவன் சொத்தை ஏமாற்றிக் கொள்வது என்று எந்த தீங்கும் செய்யாத ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணில் உருவாக்கி இந்த தமிழ் சமூகத்திற்கு போராட வேண்டும். அரசியல் அதிகாரத்தின் ஊடாக மட்டுமே எல்லாவற்றையும் நாம் சாதிக்க முடியும் என்கிற ஒரு சூழல் இருக்கிறது. அரசியல் அதிகாரம் இல்லாத போது எதையும் சாதிக்க முடியாது. இங்கே கூட தாய்மார்களின் சார்பாக உங்கள் கோரிக்கை மனுகள் என் கைகளுக்கு வரப்பட்டன. கடந்த முறை நான் அரசு உறுதிமொழி குழு தலைவராக வந்தபோது மாவட்ட ஆட்சித்தலைவரின் டிஆர்ஓ அவர்களையும், தாசில்தார் அவர்களையும், ஆர்டிஓ அவர்களையும் அழைத்து 50 ஆண்டு காலமாக இருக்கிற இந்த மக்களுக்கு ஏன் இன்னும் பட்டா தரவில்லை என்று நான் கேள்வி எழுப்பினேன். அப்படி கேள்வி எழுப்பிட்டு அவர்கள் நீர்நிலைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னபோது நான் சொன்னேன், இவர்கள் அனுமதி இல்லாமல் இவர்களுக்கு மாற்று ஒரிஜினல் விரும்புகிற இடத்தில் பட்டா இடம் தராமல், மாற்று இடத்தை அவர்களுக்கு அளந்து விடாமல், அல்லது அவர்களுக்கு இலவசமாக அடுக்குமாடி குடியிருப்புகளை இந்த மக்கள் விரும்புகிற இடத்தில் கட்டி இலவசமாக அமர்த்தாமல் இந்த அரசு இந்த மக்களை ஒருபோதும் கை வைக்க கூடாது என்று இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நான் பரிந்துரை செய்கிறேன் என்று சொன்னால் அது அரசியல் அதிகாரம். இன்னைக்கு நான் வந்தேன், பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், தனியா என் கார்ல வந்தேன். இதே 3 மாசத்துக்கு முன்னாடி வந்தேன். முன்னாடி கலெக்டர், முன்னாடி எஸ்பி, முன்னாடி டிஆர்ஓ, முன்னாடி ஆர்டிஓ, முன்னாடி தாசில்தார், முன்னாடி இன்ஸ்பெக்டர், பின்னாடி இன்ஸ்பெக்டர், இந்த பிடிஓ, அந்த பிடிஓ, ஒரு 50 கார்ல எல்லா உயரதிகாரிகளும் புடைசூழ வந்தார்கள். இங்கே விவசாயிகளுக்காக தொடங்கப்பட்ட மலர் கண்காட்சி மண்டபம் கட்டிப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வராமல் இருக்கிறது. சந்தை பயன்பாட்டுக்கு வராமல் இருக்கிறது. பாதாள சாக்கடை திட்டம் பயன்பாட்டுக்கு வராமல் இருக்கிறது. ஓசூர் பேருந்து நிலையத்திலே இன்னைக்கும் அந்த பேருந்து நிலையம் நாத்தமடித்து கிடக்கிறது. இதையெல்லாம் செப்பனிட வேண்டும், இதையெல்லாம் தூர்வார வேண்டும், இதையெல்லாம் சுத்தப்படுத்த வேண்டும் என்று அரசு அதிகாரிகளை அழைத்து உத்தரவு போடுகிறேன் என்று சொன்னால் அந்த அரசு அதிகாரம், அரசியல் அதிகாரம். ஆக அந்த அரசு அதிகாரம், அரசியல் அதிகாரம் என்பது ஊழல் செய்யக்கூடியவன். நான் கேட்கிறேங்க, நான் இருக்கிறேன், எனக்கு இருக்க ஒரு வீடு இருக்கு, பயணிக்க ஒரு கார் இருக்கு, போட்டுக்கிறது பேண்ட் சட்டை இருக்கு, அல்லது என்னை நம்பி வந்த என் கட்சி தொண்டனுக்கு வீட்டில் உட்கார வச்சு ஒரு சோறு போடுறதுக்கோ அல்லது டீ காப்பி கொடுக்கறதுக்கோ வசதி இருக்கு. இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? ஆனா இந்த நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் எல்லாம் 5000 கோடி, 10,000 கோடி, 1000 கோடி, 2000 கோடி, 500 கோடி ஊழல், குடும்பத்தோட நீதிமன்றத்துக்கு ஊழல் வழக்குக்கு ஏறாங்க அப்படின்றான். சரி, இப்படிதான் இருக்குது மாநில அரசுகள்னு பார்த்தா, மோடி வந்தா நான் ஊழலை ஒழிப்பேன், 56 இன்ச்சு மார்பு கொண்டவன் நானு, நேர்மையான அரசு நடத்துவனாரு. இன்னைக்கு அவருடைய வண்டவாளத்தை சந்திரசூட்டு இன்னைக்கு தண்டவாளத்தில் ஏத்துறாருங்க. 11,000 கோடி ரைட் ராயலா. முத நாள் இடி உள்ள போறான், இன்கம் டாக்ஸ் உள்ள போறான், மறுநாள் உடனே மோடிக்கு, பிஜேபிக்கு எலக்ட்ரல் பாண்டு பத்திரத்தின் மூலமா 500 கோடி, 1000 கோடி, 200 கோடி பிஜேபிக்கு தேர்தல் நிதி, கட்சி வளர்ச்சி நிதி. நான் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக இங்கிருந்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் முன்னிலையிலே இன்றைக்கு நேர்மையான ஒன்றிய அரசாக இருந்தால், மோடி ஊழலை ஒழிப்பவனாக இருந்தால் இங்கு சவால் விட்டு சொல்கிறேன், மோடி அவர்களே, நீங்கள் பாரதிய ஜனதாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் இந்தியாவில் இருக்கிற பிரிதொரு எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் இந்த 12,000 கோடியை எந்த அரசியல் கட்சிகளும் பெரும் பணக்கார முதலீட்டில் பாண்டின் மூலமாக 11,000 கோடிக்கு மேல் நீங்கள் வாங்கி அந்த பணத்தை அத்தனையும் என் ஏழை மக்களுடைய கணக்கில் சேர்த்து என் ஏழை மக்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு கல்வி நிதியாக அறிவிப்பிற்கு தயாரா நரேந்திர மோடியே, நேர்மையான பிரதமரே? யோக்கியது இருக்கிறதா நான் கேட்கிறேன். 6,000 கோடி மோடிக்கு மட்டும் இன்றைக்கு 16 நமது உறவுகளை துடிக்க ஸ்டெர்லைட்ல சுட்டுக் கொண்டானே வேதாந்தா நிறுவனம் கொடுத்திருக்கிறான் 400 கோடிய. சுரண்டல் லாட்டி நடத்துற மார்டின் 1600 கோடியா கொடுத்திருக்கிறான். என் மக்களுக்கு வெறும் 60 லட்சம் ரூபாய் போட்டா என் மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம். ஒரு 6 பேருக்கு 6 10 60. இங்க இருக்கிற இந்த ராம்நகர்ல என்ன ஒரு 500 குடும்பம் இருக்குமா? 500 குடும்பத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒரு வீடு போட்டா எத்தனை கோடி ஆக போகுது? எத்தனை கோடி ஆக போகுது சொல்லுங்க? ஒரு 50 கோடி. ஆனா இதுக்கு நாட்டில் சட்டம் இல்லை, திட்டம் இல்லை. ஆனா டோல்கேட்டு போடுறவங்கிட்ட பணம், ரோடு போடுறவங்கிட்ட பணம், கேனல் அமைக்கிறவங்கிட்ட பணம், சாலை போடுறவங்கிட்ட பணம், ஹெலிகாப்டர் வாங்குறதுல முறைகேடு, ராணுவ பீரங்கி வாங்குறதுல முறைகேடு, இதெல்லாம் செய்யற பெரு நிறுவனத்துக்கிட்ட 20% 30%
10,000 கோடி உனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க், 1000 கோடி அக்கௌண்ட்ல போடு. உனக்கு 20,000 கோடி சாலை திட்டம், நிதின் கட்காரி, எனக்கு 2,000 கோடி போடு. இப்படி கொள்ளையடித்து வச்சிருக்கிறீர்களே, இந்த பணத்தை எல்லாம் உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் அவர்களே, உங்களை இங்கிருந்து கைகூப்பி கேட்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை வழங்குகிற நீங்கள் இந்த 12,000 கோடி எலக்ட்ரல் பாண்டின் மூலமாக மக்கள் பணத்தை இன்றைக்கு ஏதோ ஒரு பெரும் நிறுவனங்கள் இன்றைக்கு கொள்ளையடித்து லஞ்சமாக தந்திருக்கிறார்களே. இந்த நாட்டில் போட வேண்டிய சாலை ஒழுங்கா இல்ல, லைட் ஒழுங்கா எரியல, பள்ளிக்கூடம் ஒழுங்கா கட்டல, பால்வாடி ஒழுங்கா கட்டல, தேசிய நெடுஞ்சாலைகள் ஒழுங்கா இல்ல, பெரும் பாலங்கள் இடிஞ்சு உழுது. என் பொதுமக்கள் சாலை அப்படியே ரோட்ல இருந்து கையாலே பேத்து பெரட்டி எடுத்து காட்டுறான், வீடியோ போட்டு காட்டுறான், யூடியூப்ல போட்டு காட்டுறான். இப்படி எல்லாம் தரமற்ற சாலைகளும் தரமற்ற கட்டுமான நிறுவனங்களும் ஆர்பர்களும் விமான நிலையங்களும், சென்னை விமான நிலையம் எத்தனை முறை இடிஞ்சு வந்திருக்குன்னாங்க யாருக்காச்சும் தெரியுமா? இதுவரையிலும் நூற்றுக்கணக்கான முறை சென்னை விமான நிலையம், மோடி அரசு கட்டிய விமான நிலையம் இடிஞ்சு விழுந்திருக்கு. உண்மையா பொய்யா என் பத்திரிகை நண்பர்களே சொல்லுங்க. விமான நிலையம் கட்டணவன் 1000 கோடி நன்கொடை, அப்புறம் எப்படி விமான நிலையம் ஒழுங்கா கட்டுவான்? ஆக நான் நம்முடைய நீதியரசர், தலைமை நீதியரசரை வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த 12,000 கோடி ரூபாயும் பணத்தையும் அரசுடைமையாக்கி அரசின் கஜானாவுக்கு கொண்டு வந்து என் ஏழை எளிய வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க, பட்டா இல்லாத மக்களுக்கு பட்டா கொடுங்க, கைகால் இல்லாத மக்களுக்கு இருசக்கர வாகனம் கொடுங்க, என் ஏழை பிள்ளை செல்வங்களுக்கு கடன் இல்லா வட்டியை கொடுங்க படிப்பதற்கு, என் முதியோர் தாய்மார்களுக்கு ஊக்கத்தொகையை உயர்த்தி கொடுங்க. இதெல்லாம் கொடுக்க மாட்டான். சிலிண்டர் விலை என்ன அம்மா இன்னைக்கு? சிலிண்டர் எவ்வளவு இன்னைக்கு? 1000 ரூபா. 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு? 400 ரூபா. பெட்ரோல் என்ன விலை? டீசல் என்ன விலை? அரிசி என்ன விலை? பருப்பு என்ன விலை? புளி என்ன விலை? மண்ணெண்ணெய் என்ன விலை? 1 கிலோ சக்கரை என்ன விலை? மோடி வந்து மாற்றம் தரப்போறான்னு என்ன மாற்றத்தை கொடுத்தாரு? எல்லா அக்கௌண்ட்லயும் நான் 5 லட்சம் ரூபாய் போடுவேன்னாரு. சுவிஸ் வங்கியில் இருக்கிற பணத்தை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து இந்திய நாட்டின் ஒவ்வொரு அக்கௌண்ட் கணக்கு வச்சிருக்கிற, பாஸ்புக் வச்சிருக்கிற எல்லாரும் குடும்ப அக்கௌண்ட்லயே 5 லட்சம் போடுறாரு. வெறும் 5 பைசா போட்டாரா? ஜிஎஸ்டி அருமை நண்பர் சொல்றார், தெளிவா இருக்கிறார் அவர். ஜிஎஸ்டி டெல்லியில உட்காந்துக்கிட்டு நம்ம வரியெல்லாம் வாங்கி வசூல் பண்ணி அங்க எடுத்து போய் வச்சுப்பாரு. இங்க ஒரு மழை வந்தா, ஒரு வெள்ளம் வந்தா, ஒரு புயல் அடிச்சா 1 பைசா நமக்கு உண்டா? இப்ப திருநெல்வேலி வெள்ளத்துல முழுகிச்சு, தென்காசி முழுகிச்சு, கன்னியாகுமரி முழுகிச்சு, 1 பைசா நமக்கு உண்டா? கிடையாது. ஆனா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் 500 கோடி கொடுத்தாரு, அவர்கிட்ட இருந்துச்சு அவ்வளவுதான். இன்னைக்கு நம்முடைய பெண்களுக்கு எல்லாம் அறிவிச்சார் மாதம் 1000 ரூபாய் தருவோம்னு. ஆனா ஆட்சிக்கு வந்தா தர முடியல 2 வருஷமா. ஏன்? கஜானாவில் ஒண்ணும் இல்ல. 8 லட்சம் கோடி கடன். இங்க இருந்து வரியை பூரா என் நண்பர் சொல்ற மாதிரி எல்லா ஜிஎஸ்டி வரியும் வசூல் தன்மையை கொண்டு போய் மோடி கொண்டு போய் வச்சுக்கிட்டாரு. மோடி வச்சுக்கிட்டாரு. ஆனா மாநில அரசுக்கு எதுவுமே தரல, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே தரல. இன்னைக்கு கிட்டத்தட்ட 40,000 கோடி ஜிஎஸ்டி வரி வருவாய் நமக்கு தரணும். எங்க கொடுக்கிறாரு? தரலையே. ஆக இதையெல்லாம் கருத்திலே கொண்டு இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த மொழிக்காக, அது எந்த அரசுகள் தவறு செய்தாலும் நெஞ்சுரத்தோடு தமிழக சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கிற, மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக குரலற்ற மக்களின் குரலாய் ஒலிக்கின்ற எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியை என் இளைய தலைமுறை அனைவரும் ஆதரிக்க வேண்டும். ஏதோ இன்னைக்கு கார்த்திக் வந்தாரு, அவருடைய நண்பர்கள்லாம் வந்தாங்க, இங்க கூட்டு வந்து கட்சியில சேர்ந்தாங்க அப்படின்றதோடு விட்டுவிடக் கூடாது. என்னை பொறுத்தவரையில் நான் என் பொது வாழ்வில் யாரிடத்தில் 1 ரூபா லஞ்சம் வாங்கல, கமிஷன் வாங்கல, எனக்கு பீடி குடிக்க மாட்டேன், சிகரெட் குடிக்க மாட்டேன், காபி குடிக்க மாட்டேன், எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. எந்த அரசு எம்எல்ஏ என்கிற பயன்படுத்தி எந்த மக்களிடத்திலும் எதற்காகவும் லஞ்சம், லாவணியம், ஊழல் முறைகேட்டில் ஈடுபடல. ஒரு பொது வாழ்க்கையில் நேர்மையாக, நியாயமாக, கண்ணியமாக ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணில் உருவாக்க முடியாதா என்று ஏங்கி தவிக்கிறேன். தமிழ்நாட்டின் சட்டமன்ற வரலாற்றில் சரியா 25 வயசுல, ஒரு சின்ன வயசுல மீச முளைக்காத காலத்துல தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு உள்ள போனேன். இன்னைக்கு 3வது முறை எம்எல்ஏ, 6 முறை தேர்தல் சந்திச்சிருக்கிறேன். எங்கேயாவது என் தொகுதியில் வந்து ஒரே ஒரு பொதுமக்கள் கிட்ட வேல்முருகன் ஒரு கடையை காலி பண்ணா, ஒரு வீட்டை எழுதி வாங்கிட்டான், ஒரு நிலத்தை எழுதி வாங்கிட்டான், ஒரே ஒரு குற்றச்சாட்டு, ஒரே ஒரு அவதூறு, ஒரே ஒரு பழி சொல். ஆக பொது வாழ்க்கையில் அரசியல்வாதிகள் என்றாலே மிக மோசமானவர்கள், லஞ்சம் வாங்குவவர்கள், ஊழல் செய்கின்றவர்கள், வேலை வாங்கி தரேன், டிரான்ஸ்பர் வாங்கி தரேன், அதை பண்ணி தரேன், இதை பண்ணி தரேன்னு. அப்படி எதுவுமே வேல்முருகன் கேட்க மாட்டான். இங்கே கூட பொதுமக்கள் யாராவது நாளை என் பெயரை சொல்லி உங்களிடத்திலே, எங்க தலைவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு அதை பண்ணி இதை பண்ணி தரேன்னு காசு கேட்டா சத்தியமா கையெடுத்து கும்பிட்டு சொல்றேன், 1 பைசா யாரும் தராதிங்க, நான் யாருக்கிட்டையும் வாங்குற ஆள் இல்லை. என்னால் முடிந்ததை செய்வேன். முடியவில்லை என்றால் உங்களோடு சேர்ந்து ரோட்ல உட்காந்து போராடுவேன். ஜெயிலில் தூக்கி போட்டா ஜெயிலில் போய் கழி திம்பேன். இதுதான் என்னுடைய வாழ்வியல் முறை. ஆக இதை தெளிவாக புரிந்து கொண்டு என்னை ஆதரித்து வருகின்றிருக்கின்ற அருமை தம்பி கார்த்திக் அவர்களுக்கும், நம்முடைய இங்கு பேசிய பரஞ்சோதி பாண்டியன் அவர்களுக்கும், அபய் அவர்களுக்கும், நவீன் அவர்களுக்கும், கிரேன் அவர்களுக்கும்,
ஐவர் அவர்களுக்கும், ஹரீஷ் அவர்களுக்கும், வினோத் அவர்களுக்கும், சஞ்சய் அவர்களுக்கும், முருகேஷ் அவர்களுக்கும், கோவிந்தன் அவர்களுக்கும், திவாகர் அவர்களுக்கும், நரேந்திர அவர்களுக்கும், நாராயணன் அவர்களுக்கும், சதீஷ் அவர்களுக்கும், புட்டா அவர்களுக்கும், மஞ்சம்மாள் கவுன்சில் அவர்களுக்கும், கிரிபாபு அவர்களுக்கும், சாலம்மா அவர்களுக்கும், இதுவரையிலும் இங்கே கூடி நிற்கின்ற அனைத்து என் இளைய தலைமுறைக்கும், வணிக பெருமக்களுக்கும், இந்த கூட்டத்தை பல்வேறு, இங்க பாருங்க, நான் நேர்மையானவனுக்கு ஒரே ஒரு சாட்சி, அவங்க அம்மா அவர்லாம் சிட்டிங் என்ன சிட்டிங் கவுன்சிலர் தானே, அவரு சிட்டிங் கவுன்சிலர் தானே. ஒரு சிட்டிங் கவுன்சிலரு என் கட்சியில் வந்து சேர்றாருன்னா நான் என்ன செய்யணும்? ஒரு எம்எல்ஏ, நான் லஞ்சம் வாங்குற எம்எல்ஏவா இருந்தா, ஊழல் பண்ற எம்எல்ஏ இருந்தா, ஊர் தலையார்த்து உடையில போட்டவனாக இருந்தா, ஐயோ நீ 1000 பேரோட என் கட்சியில வந்து சேர்ந்துரு, எப்படியாச்சும் இந்தா உனக்கு 2 லட்சம் வச்சுக்கு, கொடி வை, பேனர் வை, வெடி வை, மேடை போடு, மைக்கு போடு, ஒரே ஒரு பைசா கூட நான் அருமை தம்பி கார்த்திக்கோ அவர் தாய்க்கோ யாருக்கும் தரல. இங்க தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தாலும் சரிதான், மாலை போட்டாலும் சரிதான், பொக்கை கொடுத்தாலும் சரிதான், எல்லாம் அவரு காசு. நாங்கள் மக்களுக்காக போராடக்கூடியவர்கள், மக்களுக்காக சிறைக்கு போகக்கூடியவர்கள், மக்களுக்காக வழக்கை சந்திக்கக்கூடியவர்கள். அதனால் இதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆனா இன்னைக்கு என் தாய்மார்கள்லாம் வந்து உட்காந்துருக்காங்க, என்ன ஏன் இந்த ஆளு பேச ஆரம்பிச்சான் 1 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஏதாச்சும் போகும்போது நமக்கு ஒரு புடவை துணி, ஒரு ஜாக்கெட்டு பிட்டு, இல்ல தலைக்கு 500 ரூபா, இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு பிரியாணி பொட்டலனாச்சும் கொடுப்பாங்களா? இதெல்லாம் பெரிய கட்சிங்க. இந்த கட்சி அப்படி இல்லை. நான் என் தாய் வீட்டுக்கு தான் வரணும், ஏதாவது கூழு கஞ்சி இருந்தா கொடுங்கம்மா, களி இருந்தா சாப்பிட்டு போறேன்னு. என்னை பொறுத்தவரை இருப்பது, நீ கூழு கஞ்சி குடிச்சாலும் சாப்பிடுவேன், பிரியாணி வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடுவேன், நல்ல ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு இங்கே தங்குங்க தலைவர்னாலும் தங்குவேன். எதுவும் கிடையாது, என் வீட்டில் கயிறு கட்டில் போடுறேன் அங்கே தான் படுக்கணும், அதுவும் இல்லை ஒரு பாயை போட்டு வாசலில் தான் படுக்கணும்னு அங்கேயும் படுப்பேன். இதுதான் வேல்முருகன், இதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. என்னை எந்த சூழலிலும் வாழ்வதற்கு நான் பழகி கொண்டிருக்கிறேன், எந்த சூழலிலும் என்னை தகவமைத்துக் கொள்வதற்கு பழகி கொண்டிருக்கிறேன். அதனால் என் கட்சியிலே வந்து இணைகின்றவர்கள் யாருக்கும் பணம் அல்ல, யாருக்கும் பதவி அல்ல. இங்க வந்திருக்கிற கார்த்திகை நாளைக்கே நான் ஒசூர் எம்எல்ஏ ஆக்கிறேன், என் கட்சியில சேருங்கன்னு நான் கூப்பிடல. ஆனா சொல்றேன் இந்த ராம்நகர் பகுதியில் இருக்கிற இது போன்ற பல்லாயிரக்கணக்கான மக்களின் செல்வாக்கை குடும்பம் குடும்பமாக இளைஞர்களை, அதுவும் குறிப்பா பின்னாடி உட்கார்ந்துருக்கிற மாணவர்கள், இளைஞர்கள் ஒரு தம்பி கூட ஏந்திருக்கல. என்னன்னா ஒசூர்ல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிசயமாவே இருக்கு. காலையில எங்க சூர்யா ஒரு மண்டபத்தில் ஒரு 1000 இளைஞர்களை இணைத்தார். எல்லாமே 30 வயசுக்குள்ள. அந்த வயசு குறும்பு சும்மா இருக்க தோணாது. என்னடா யாராவது ஒரு எம்எல்ஏவா ஏதாவது கட்சி தலைவரா வந்து அவன் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறான், நம்ம எங்கடா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பிடிப்பு கொள்ளல, இருப்பு கொள்ளல அப்படின்னு அவன் ஏஞ்சி போய்கிட்டே இருப்பான் தம்பிங்க. ஆனா பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற பாதி கூட்டத்துக்கு மேல நான் பாக்குறேன், ஒரு ஆளு கூட எழுந்திருக்கல, காலையிலயும் எழுந்திருக்கல. ஏதோ பண்டூட்டிலிருந்து வந்திருக்கிறானே, இவன் என்னதான்டா பேசுறான், இவன் என்னதான்டா சொல்றான், கேட்டுட்டு தான் போகுமோன்னு என் தாய்மார்களும் பாட்டியும் உட்கார்ந்துருக்கிறீங்க. அதே மாதிரி என் இளைஞர்களும் உட்கார்ந்துருக்கிறான். பக்கத்தில் வணிக பெருமக்கள், பொதுமக்கள், மாற்றுக் கட்சி நண்பர்கள் எல்லாரும் கூடி நின்று பார்க்குறீங்க. ஒரே ஒரு செய்தி கூட உண்மைக்கு மாறான செய்யாத செய்தியை, பேசாத செய்தியை, போராடாத செய்தியை நான் பேசவில்லை. அதனால் சொல்லுகிறேன், ஒசூர் மாநகரத்தில் இருக்கிற என் அனைத்து தமிழ்ச்சாதி உறவுகளே, ஒரு நல்ல அரசியலை நாம் வாழ்கின்ற காலத்தில், காமராஜர் அரசியலை, கக்கன் அரசியலை, ஜீவாவின் அரசியலை, ஐயா நல்லக்கண்ணுவின் அரசியலை, சங்கரையாவின் அரசியலை, புலவர் கல்வி பெருமாள் அரசியலை, சாதி மதங்களை கடந்து இருப்பவனிடமிருந்து எடுத்து இல்லாத என் ஏழை மக்களுக்கு தருகின்ற என் தோழர் தமிழரசன் அரசியலை, உலக தமிழர்களின் ஒற்றை முகவரியாய் 20 நாடுகளின் துணை கொண்டு அழிக்க முடியாமல் கடைசி வரையில் களத்தில் நின்று போராடிய என் மாவீரன் பிரபாகரனின் அரசியலை சமரசமற்று செய்ய வேண்டும் என்பதற்காக வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியை செய்திருக்கிறான், தொடங்கி இருக்கிறான். என்ன கூட எல்லாரும் கேட்கறாங்க, எம்பி தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, எல்லாரும் போய் சீட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் என்னடா 3 நாளைக்கு முன்னாடி பாலாத்துக்கு குறுக்க ஆந்திரா அணை கட்டிட்டான், ஒரு சொட்டு தண்ணி கூட விவசாயிக்கு வரல. காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு அங்க போய் விவசாயிகளோட பாலாற்று பாதுகாப்பு சங்கத்தோடு போராடிக்கிட்டு இருக்கிறேன். நாளைக்கு விமான நிலையத்திற்கு விவசாய நிலத்தை கையகப்படுத்துறான் ஓமலூர்ல, சேலம் விமான நிலையத்திற்கு. அதை எதிர்த்து நாளைக்கு போராட்டத்துக்கு போறேன். 19ஆம் தேதி கைது பண்ணி எப்படி 6 மணிக்கு தான் விடுவான். அது இப்ப எலெக்ஷன் கமிஷன் வேற உத்தரவு கொடுத்துட்டான். அனுமதி உண்டா இல்லையான்னு தெரியல, சொல்ல முடியாது. மோடி அரசாங்கம் அது பிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்பினாலும் அனுப்புவான். ஆனா எதை பற்றியும் கவலைப்படல. சீட்டுக்காகவோ நோட்டுக்காகவோ ஒரு கட்சிகள்லாம் இன்னைக்கு பல கட்சிகள்லாம் வெக்கமான சூடு சொரணம் இருக்கும்னு தெரியலங்க. இந்தாண்ட ஒரு கட்சியில பேசுறான், இந்தாண்ட ஒரு கட்சியில பேசுறான். ஒரு கட்சி தலைவர் சொல்றான் எனக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் வேணும், ஒரு கட்சி தலைவர் எனக்கு ராஜ்யசபா எம்பி வேணும், ஒரு கட்சி தலைவரா எனக்கு நோட்டு வேணும், எனக்கு பெட்டி வேணும்ன்றான். ஆனா இப்படிப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த குரலற்ற மக்களின் குரலாக ஒலிப்பதற்காக மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். எதற்காக? ஓட்டு கேட்பதற்காக அல்ல, மக்களின் பிரச்சனைகளுக்காக போராட்ட களத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன்.
பரந்தூர் மக்கள் போராடுகிறார்களே அவர்களுக்காக சென்று கொண்டிருக்கிறேன். செய்யாறிலே போராடுகிற மக்களுக்காக சென்று கொண்டிருக்கிறேன். அங்கே கோரமண்டல் என்கிற மிகப்பெரிய ஒரு நச்சு ஆய்வு ஆலை அதனுடைய கழிவுகளை வெளியேற்றி என் வடசென்னை மாவட்ட மீனவர் மக்களுடைய வாழ்வுரிமையோடு போராடி கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்காக களத்திலே நிற்கிறேன். அவர்களுக்காக சட்டமன்றத்தில் போராடுகிறேன். அந்த ஆலையை இழுத்து மூட வேண்டும் என்று பேசுகிறேன். ஆக இந்த கொள்கைகளுக்காக இந்த நோக்கங்களுக்காக பயணிக்கிற உங்களில் ஒருவன், உங்களுக்காகவே ஒருவனாக இந்த மாற்று அரசியலை முன்வைக்கிற வேல்முருகனை இந்த மாநகரத்தில் வாழ்கின்ற என் பெரும் தமிழ்குடி மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த மிகச்சிறப்பான கூட்டத்தை நிறைவாக ஏற்பாடு செய்த கார்த்திக் உள்ளிட்ட அவருடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அவருடைய தம்பிமார்களுக்கும் இருகரங்குப்பி மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அப்படி இந்த பேனர் கட்டுறதுல கொடி கட்டுறதுல எல்லா சிறப்பான வேலைகளை செய்த தம்பிகள், அருமை தம்பி கிருஷ்ணா போன்று பல்வேறு பணிகளை பல தம்பிமார்கள் எடுத்துக்கொண்டு செய்திருக்கிறார்கள். அப்படி என் வருகைக்காக அத்தனை பணிகளையும் சிறப்பாக செய்த அத்தனை தம்பிமார்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி இந்த பேனர் பதாகை எல்லாம் கூட்டம் முடிஞ்ச உடனே அவுத்து எடுத்து போய் நம்ம வீட்டில் வச்சிருங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்துச்சு. இந்த உங்களுடைய டவுன் டிஎஸ்பி அவர் எங்க பண்டூட்டியில் நான் எம்எல்ஏ இருக்கும்போது என்கிட்ட டிஎஸ்பி இருந்தவர். அவர் அங்கிருந்து இங்க மாறலாய் வந்திருக்கிறாரு. உடனடியாக ஒரு தொலைபேசியில் இந்த மேடைக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டேன். உடனடியாக கேட்ட அடுத்த சில நிமிடங்களிலே அதற்கான அனுமதியை இங்க இருக்கிற சப் கலெக்டர் நம்ம டிஎஸ்பி அவர்களும் தந்தார்கள். இன்ஸ்பெக்டர் ஒன்னே என்ஓசி கொடுத்தார்கள். ஆக அந்த அளவிலே, ஏன்னா நம்ம கட்சி எப்படிப்பட்ட கட்சின்னு எல்லாருக்கும் தெரியும். நேர்மையான கட்சி, நியாயமான கட்சி. காவல்துறைக்கு பிரச்சனைனால சட்டமன்றத்தில் பேசுறது யாருன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி தான், வேல்முருகன் தான். ஆக பாதுகாப்பு அளித்த காவல்துறைக்கு அனுமதி அளித்த தேர்தல் ஆணையர், காலை மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் அவர்களோடு பேசினேன். ஆக எல்லா மாவட்ட நிர்வாகத்தினுடைய உயரதிகாரிகளும் தேர்தல் அலுவலர் பெருமக்களும் முறையாக எங்களிடமிருந்து அதுக்கான கோரிக்கை மனுவை வாங்கி அதற்கான உத்தரவுகளை பிறப்பித்து முறையாக அனுமதித்திருந்தார்கள். அந்த அனுமதி அளித்தமைக்காக இந்த நேரத்தில் நன்றி சொல்லி, பத்திரிகை நண்பர்கள் இவ்வளவு நேரம் காத்திருந்து இந்த செய்திகளை சேகரித்த இடதுமை ஊடக பத்திரிகை வலைதள நண்பர்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் இங்கே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி, கார்த்திகெல்லாம் கிடைப்பதற்கு ஒருவர் காரணமாக இருந்தார், ஒரு நண்பர். ஆனால் அவர் பெயரை நான் சொல்லக்கூடாது, அவர் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டார். அந்த நண்பரோடாகத்தான் இத்தனை உறவுகள் எனக்கு கிடைத்திருக்கிறார்கள். அந்த நல்ல உள்ளத்துக்கும் இந்த நேரத்திலே நன்றி சொல்லி, ஒத்துழைப்பு தந்த அனைத்து உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.